என்ஜினியர் தங்கமுத்து IPS அகாடமி அரசு பணி வெற்றியின் முதல் படி. ஹாய் எவ்ரிவன், குட் மார்னிங் ஆல். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜனநாயகன் PYQ சீரிஸில் 5வது பார்ட்டுமா. இது வரைக்கும் 4 பார்ட் பார்த்துருக்கோம். ஸோ மொத்தம் வந்து 100 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ் பண்ணுறது டார்கெட். இதில் 5வது கொஸ்டின் போய்கிட்டு இருக்கோம். ஸோ நார்மலாக நீங்கள் டாபிக் வீடியோ பார்க்காதவங்க நம்ம மேக்ஸ் பை இன்ஜினியர் தங்கமுத்து சேனலில் உங்களுக்கு வந்து பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். 150 ஹவர்ஸ் சீரிஸ்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கும். 200 ஹவர்ஸ் GS சீரிஸ்னு பார்த்தீங்கன்னா அதில் 8 வீடியோ கொடுத்துட்டோம். GS போய்கிட்டு இருக்கு. அது இல்லாமல் PYQ சீரிஸ் போகுது. ஸோ அந்த PYQ சீரிஸோட வெயிட்டேஜ் உங்களுக்கு இப்போ தெரியாது. எக்ஸாம் கிட்ட வர்றப்போ நீங்கள் பழைய கொஸ்டின் பேப்பர்ஸ் பார்க்குறப்போ தான், அப்போ நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா சீக்கிரம் பார்த்து முடிக்க முடியாதுமா. அதனால தான் நான் இப்போ இருந்தே கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். வாரத்தில் அட்லீஸ்ட் நம்ம இருக்கிற ஒர்க்கில் 2, 3 கொடுத்தா கூட, ஒன் டே விட்டு ஒன் டே நம்ம 2 கொடுத்தா கூட வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 25 வாரம் எப்படி பார்த்தாலும் 25 வீக்ஸ் முடிக்கிறப்போ தான் நமக்கு ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50லேருந்து 60 கம்ப்ளீட் ஆகும். எக்ஸாமுக்குள்ள 100 டார்கெட் வச்சிருக்கேன். அட்லீஸ்ட் ஒரு 50 முடிச்சா கூட உங்களுக்கு இதுவே போதுமான அளவு இருக்கும். ஏன்னா எல்லா டாப்பிக்கும் கவர் ஆகுது. எல்லா டாப்பிக்கும் அந்த டைம்ல எப்படி அப்ரோச் பண்றோம், அது டைம் மேனேஜ்மெண்ட், ஒரு 1 ஹவருக்குள்ள எப்படி முடிக்கிறோம், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்க இதை கத்துக்கலாம். நான் இப்போ பேசி முடிச்சுட்டு ஸ்டார்ட் பண்ற டைம்ல இருந்து கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிற டைம் வித்தின் 1 ஹவர் வித் எக்ஸ்பிளனேஷனோட. அது நீங்க ஷார்ட்டா பண்ணீங்கன்னா 40 மினிட்ஸ். இந்த 40 மினிட்ஸ்க்குள்ள நீங்க மேக்ஸை முடிச்சா மட்டும்தான் வரக்கூடிய எக்ஸாம்ஸ்ல கிளியர் பண்ண முடியும். ஏன்னா ரீசனிங் உள்ள வந்துருச்சு இல்லைங்களா. இப்போ அது எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட்டை நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். நீங்க டைம் மேனேஜ்மெண்ட் வந்து வித்தின் 2.5 ஹவர்ஸ் 2 ஹவர்ஸ்க்குள்ள முடிச்சாதான் 2 டைம் 3 டைம் கொஸ்டினை பார்க்க முடியும். ஸோ அப்போ நீங்கள் டைம் நீங்கள் அதிகமாக எடுத்துக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ரீசனிங்லாம் கொண்டு வந்திருக்காங்க. டைம் மேனேஜ்மெண்ட் ப்ராப்பராக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம எல்லா கொஸ்டினையும் பார்க்க முடியும், கிளியர் பண்ண முடியும். முடிஞ்சவரை ப்ராக்டிஸ் நிறையா பண்ணுங்க. அதுவும் டிஃப்ரெண்ட் கொஸ்டின்ஸ் லைக் இந்த மாதிரி 25 கொஸ்டின்ஸும் பார்க்குறோம்ல, இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒரு டாபிக் பண்ணுற ப்ராக்டிஸ் பேசிக் லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 எக்ஸாம் போகிறதுக்குள்ள லெவல் 1லாம் முடிச்சிடணும். ஒரு டாப்பிக்காக படிக்கிறோம், ப்ராக்டிஸ் பண்ணுறோம். லெவல் 2 5 டாப்பிக்காக ப்ராக்டிஸ் பண்ணுறது. லெவல் 3 இந்த மாதிரி கம்பைன் டாபிக்ஸ் ஆல்ரெடி போன எக்ஸாம்லாம் எழுதுனவங்க இதுதான் உங்களுக்கு பெஸ்ட் வே. டெய்லி ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் பார்க்க போகிறது குரூப் 1 2025 கொஸ்டின் பேப்பர். சரிங்களா. கொஸ்டின் நம்பர் 1 பாருங்க. 1 man 3 women 4 boys can do a piece of work. என்ன சொல்றாங்க, ஒரு மென்னு, ஓகேவா, ஒரு மென் பிளஸ் 3 women, வேற என்ன சொல்றாங்க பாருங்க, பிளஸ் 4 boys can do a piece of work in 96 hours. எல்லாரும் சேர்ந்து 96 மணி நேரத்தில் வேலையை முடிக்கிறாங்க. அடுத்து என்ன சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் லைன். ரெண்டாவது 2 men 8 boys. இங்க உமன், இங்க பாய்ஸ். 8 பாய்ஸ் சொல்றாங்க, இங்க உமன் சொல்லல. இவங்க 2 பேரும் சேர்ந்து எவ்வளவு நேரத்தில் முடிக்கிறாங்கன்னு சொல்றாங்க, 80 ஹவர்ஸ்ல முடிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அதுவே 2 men and 3 women, இங்க பாய்ஸ் பத்தி சொல்லல. இவங்க 2 பேரும் சேர்ந்து எத்தனை நேரத்தில் முடிக்கிறாங்க, எவ்வளவு நேரத்தில் முடிக்கிறாங்கன்னு சொல்றாங்க, 120 ஹவர்ஸ்ல முடிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. இதை வச்சு நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்பர் 1 எப்போ நம்ம பண்ற மாதிரி ஸ்டெப் நம்பர் 1 என்ன அப்படின்னா எல்சிஎம். இந்த 96, 80, அதுக்கப்புறம் 120, இது 3க்கும் எல்சிஎம் பார்த்தீங்க அப்படின்னா 96, 80, 120. அப்போ இருக்கிறதுலே பெரிய நம்பர்னு பார்த்தா 120, 120 ஜீரோல முடியணும். ஸோ அப்போ 96ம் 120 டிவைட் ஆகிற மாதிரி இடம் பார்த்தோம்னா 96ல பாதி 48 எடுத்தோம்னா 480 ஜீரோல முடியணும்னா 96ல பாதி. ஏன்னா 96 10 920, 96 5ஆல பிறகுனா 480, அங்கதான் ஜீரோ வருது. ஏன்னா இங்கெல்லாம் ஜீரோ இருக்குல்ல, இங்க ஜீரோ டைம் கொண்டு வந்தோம்னா நமக்கு ஈஸி ஆன்சர் வரும். அதுக்காக தான் 5ஆல பிறகு 480. அப்போ 8 48, இதையும் வகுக்கும். 42 12 4 48, ஸோ இதையும் வகுக்கும். அப்போ ஆல்மோஸ்ட் வந்து 48 பைக்ஸ். இதான் அதோட கால்குலேஷன். அப்போ 48 பைக்ஸ் அப்படிங்கிறது இப்போ நம்மளுடைய எல்சிஎம். அப்போ ஒரு மென்னு, நல்லா பாருங்க, ஒரு மென்னு பிளஸ் 3 உமன்னு பிளஸ் 4 பாய்ஸ் எல்லாரும் சேர்ந்து 480 பைக்கை 96 நாள்ல முடிக்கிறாங்க. அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை பைக் பண்றாங்க, 5 பைக் பெர் டே. இதுதான் கால்குலேஷன். டைம் ஒன்று டாபிக் கிளியரா பார்த்துருங்க, பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க, ஈஸியா புரியும் நான் சொல்றது. 2 மென்னும் 8 பாய்ஸா, 8 பசங்களும் சேர்ந்து 80 நாள் 80 ஹவர்ஸ் 480 பை 80, அப்ப எத்தனை, ஒரு 8 6 48 வருதா, 8 6 48, அப்போ 6 பைக் பெர் டே. ஓகே. அடுத்து வந்து பாருங்க 2 men பிளஸ் 3 women, இவங்க 2 பேரும் சேர்ந்து 4 பைக் பெர் டே. அப்ப 480 பைக்ஸ் முடியும். சரியா. இப்ப இதுல டேலி பண்ணீங்க அப்படின்னா மொத்தம் 5 பைக் முடிக்கிறாங்க இவங்க சேர்ந்து. இப்ப இதுல நல்லா கால்குலேட் பண்ணோம்னா 1 3 4, இதை நான் ஜென்ரல் கால்குலேஷன் எடுக்கிறேன். ஒரு மென் அப்படிங்கிறவங்க ஒரு பைக் பண்றாங்க அப்படின்னு எடுத்துக்கணும் வைங்க. பேசிக்கா ஒரு மென் ஒரு பைக் அப்படி எடுத்தோம்னா இங்க 3 women 4 பாய்ஸ் இருக்காங்க. இந்த 5 நம்ம இந்த மாதிரி ஸ்பிளிட் பண்றப்போ 1 2 2ன்னு ஸ்பிளிட் பண்ணலாம். நான் லாஜிக்கலா நார்மலா பண்ணா. சரிங்களா. நான் இந்த 1 மட்டும் எடுத்துட்டு இந்த 2 எடுக்கிறேன்னா கூட இங்கே யோசிக்கிறோம்.
அப்போ மொத்தம் இங்க எத்தனை பைக் முடியுது? 6 பைக் முடியுது. சரிங்களா? இங்க எத்தனை பைக் முடியுது? 4 பைக் முடியுது. அப்போ 2 மென் இருக்காங்கல்ல, ஒரு மென் ஒரு பைக்னா இப்ப இந்த 2 மென் 2 பைக் பண்ணிட்டாங்க. அப்போ 3 உமனும் 2 பைக் தான் பண்றாங்க. அப்பதான் 4 முடியும். அப்ப 3 உமனோட ஒர்க் 2 பைக். டேலி ஆகுதா? சரி. அப்போ 8 உமன் 8 பாய்ஸ் பாருங்க, 2 மென்னுக்கு 2 பைக்னு எடுத்தோம்னா அதே கால்குலேஷன் தான். அப்ப 8 பேருக்கு மிச்சம் இருக்க 4 பைக். அப்போ 8 பேரு 4 பைக் பண்ணாங்கன்னா 4 பேர் அப்ப 2 பைக் தானே பண்ணுவாங்க. இதுதான் நம்ம அசம்ஷன். இந்த அசம்ஷன் வச்சு எடுத்துறதே பெஸ்ட் நமக்கு. 1 2 2 5 வந்துருச்சா? அப்போ மீனிங் என்னன்னா, ஒரு மென் நல்லா பாருங்க, இது புரிஞ்சுக்கணும். ஒரு மென் 2 பைக் பண்றாங்க. அது மாதிரி 3 பாய்ஸ் 3 உமன் சேர்ந்தா 2 பைக் பண்றாங்க. அது மாதிரி 4 பாய்ஸ் 2 பைக்னா 2 பாய்ஸ் சேர்ந்தாங்கன்னா 1 பைக் பண்றாங்க. இதுதான் கான்செப்ட்மா. நல்லா கிளியரா புரிஞ்சுக்கணும். ஒரு மென்னு ஒரு பைக்கு, ஒரு மென் பண்றது ஒரு பைக்கு, 3 உமன் சேர்ந்தா 2 பைக்கு, 2 பாய்ஸ் சேர்ந்தா 1 பைக்கு. இதுதான் அந்த கால்குலேஷன். இப்ப இதை வச்சு நமக்கு என்ன கேட்டிருக்காங்களோ அதை டெரைவ் பண்ணா போதும். நம்மளுக்கு கேட்டிருக்கிறது என்னது? எத்தனை ஆண்கள் சொல்றாங்க? 5 ஆண்கள் மற்றும் இந்த பாருங்க 5 ஆண்கள் மற்றும் 12 பெண்கள். ஒரு ஆண் எத்தனை பைக் பார்த்தோம்? ஒரு பைக்கா? அப்ப 5 ஆண்கள்னா 5 பைக்கு பிளஸ் 12 பையன், 2 பையன் சேர்ந்தா 1 பைக் பண்ணுவாங்க. அப்ப 4 பையன் சேர்ந்தா 2, 12 பையன் சேர்ந்தா 6 பைக்கு. அப்போ டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா இவங்க 2 பேரும் சேர்ந்தா இவங்க ஒரு 5 பைக்கு, இவங்க ஒரு 6 பைக்கு, மொத்தம் 11 பைக்கு. மொத்தம் முடிக்க வேண்டியது 480 பைக்கு. 480 11 11 பண்ணா எத்தனை டைம் பண்ணுவாங்கன்னு பாருங்க. 11 நாளா 11 டைம் பண்ணுங்க. 11 டைம் பண்றாங்க. இப்போ 11 44 வரணும்னா இங்க ஃபர்ஸ்ட் 48 வகுத்துக்கோங்க. 4 11 44, மிச்சம் 40. 3 11 33, மிச்சம் 7/11 வருதா? இந்த ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்க. 43 7/11, 43 7/11 இருக்கா? இது ஆன்சர். சிம்பிள். ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட். கொஞ்சம் பொறுமையா ப்ராப்பரா பண்ணுங்க. கரெக்டா பண்ணா 1 hour அதிகம் இந்த கொஸ்டினுக்கெல்லாம். புரிஞ்சுக்கிட்டு பொறுமையா பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஸ்பீடப் பண்ணிருங்க. ஒரு செவ்வகத்தின் மூலை விட்டம் குறுகிய பக்கத்தின் 3 மடங்கு உள்ளது எனில் செவ்வகத்தின் நீளம் அகலம் என்ன? ஓகே, ஒரு செவ்வகம் மூலை விட்டம் வந்து 3 மடங்கா இருக்குன்னு சொல்றாங்க சின்ன பக்கத்தை விட. அப்ப செவ்வகத்துக்கு நீளம் எல், நீளத்தை வந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா எல்னு வச்சுக்கலாமா, அகலத்தை பின்னு வச்சுக்கலாம். இந்த ஏரியா வந்து சின்ன பக்கத்தை விட 3 மடங்கு, அப்போ இது 3bன்னு வச்சுக்கலாம். இதுக்கான ஃபார்முலா என்ன? எல் ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 3b ஹோல் ஸ்கொயர். பித்தாகரஸ் தியரம். கர்ணத்தின் வர்க்கம் மற்ற இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம். அப்ப இதோட ஆன்சர் என்ன வரும்? எல் ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 9b ஸ்கொயர். இப்போ பி ஸ்கொயர் அந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா எல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 9b ஸ்கொயர்ல ஒரு பி ஸ்கொயர் போனா 8b ஸ்கொயர். அப்போ எல் ஸ்கொயர் அப்படியே நமக்கு மேல இருக்கு. டிவைடட் பை கீழே பி ஸ்கொயரை கொண்டு வாங்க. இந்த பி ஸ்கொயரை கீழே கொண்டு வந்தீங்கன்னா மேல 8 கீழே 1. அப்போ நமக்கு எல் பி நீளம் அகலத்தோட வீதம் தானே வேணும். அப்போ எல் கீழே பி அப்படியே வச்சுக்கோங்க. ரூட் ஆஃப் 8 கீழே 1. 8க்கு ரூட் எடுத்தா 2√2 டிவைடட் பை 1. ஏன் அப்படின்னா 8 நம்ம பிரிக்கும் போது 2 × 2 × 2 பிரிக்கலாமா ரூட்டுக்குள்ள. 8 2 2 4 4 2 8. 2 2க்கு ஒரு 2 வெளியே எடுத்துட்டோம். மிச்சம் ஒரு 2 ரூட்டுக்குள்ள இருக்கும். அப்ப 2√2 1. ஆன்சர் இஸ் டி. நீளம் மற்றும் அகல விகிதம் தானே. நீளம் எல் கீழே அகலம் 2√2 1. ஆன்சர் 2√2:1. ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட் மாதிரி இருக்கு. ஓகே, கொஸ்டின் நம்பர் 3 பாருங்க. கொஸ்டின் நம்பர் 3, x by 7.5 equal to 8/y. நெக்ஸ்ட் 7/17.5. இப்போ இதுல 2 ஆன்சரும் எங்க இருக்கு? 3 ஒண்ணுதான். இதுல ஃபர்ஸ்ட் ஒன்ன 3வது கூடவும் 2வது ஒன்ன 3வது கூட கம்பேர் பண்ணீங்களா ஆன்சர் கிடைச்சிடும். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன்ன கம்பேர் பண்ணுவோமே. x by 7.5 ஈக்குவல் டு இங்க என்ன இருக்கு? 7/17.5. இப்போ 2.5 வகுத்துக்கலாம். 3 2 சேர்ந்தா எவ்வளோ? 7.5. 7 2 சேர்ந்தா 17.5. இப்போ இந்த 7 கேன்சல். அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்குது? 3. எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இங்கெல்லாம் எக்ஸ் வேல்யூ 3 தான் இருக்கு. அப்போ இது மட்டும் வராது. சரிங்களா? ஓகே, அடுத்து வாங்க. எக்ஸ் வேல்யூ 3. இப்போ அது அப்படியே இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுவோம். அப்போ என்ன வரும்? 8/y ஈக்குவல் டு 7/17.5. சரிங்களா? ஸோ அப்போ இதுலையுமே நம்ம அதே மாதிரி பண்ணலாமா? 17.5 இப்போ பண்ண மாதிரி 7ல கேன்சல் பண்ணீங்கன்னா 7 2 சேர்ந்தா எவ்வளோ வரும்? 17.5. 2 8 டைம் எடுத்தா 4 2 சேர்ந்தா
4 2 சேர்ந்தா 10, 8 2 சேர்ந்தா 20. அப்ப ஆன்சர் என்ன வரும்? 3:20. ஆப்ஷன் சில இருக்கு பாருங்க. நெக்ஸ்ட் 1500 PQ என்ற 2 நபர்களுக்கு 5:3 என்ற விகிதத்தில் குறிக்கு. இது ரொம்ப ஈஸி. விகிதத்துல பிரிச்சாங்கனாலே ஒரு வேல்யூ 5x, இன்னொரு வேல்யூ 3x, ரெண்டும் சேர்ந்தா அப்ப எத்தனை? 8x. மொத்த அமௌண்ட் நீங்க எவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. கொஸ்டின்ல 1600 ரூபாய் சொல்றாங்களா? அப்ப 1600 8ஆல டிவைட் பண்ணீங்கன்னா எக்ஸ் வேல்யூ கிடைக்கும். எத்தனை வருது? 200x. அப்போ 5x அப்படின்னா 5 × 200, 3x அப்படின்னா 3 × 200, 5 × 200 ஒரு 1000, 3 × 200 ஒரு 600. சோ நம்ம கேட்டிருக்கிறது பி, கியூவின் பங்கு தானே. கியூவின் பங்கு 600. ஆப்ஷன் பி. இது பியோட பங்கு, அது கியூவோட பங்கு. அப்படியே பிரிச்சிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 5. என்ன கேட்கிறாங்கன்னு பாருங்க. கொஸ்டின்ல கொஸ்டின் நம்பர் 5 என்ன கேட்டிருக்காங்க? எல்சிஎம் ஆஃப் வேல்யூ கேட்கிறாங்களா? எல்சிஎம்னா என்ன மீனிங்? எல்லாத்தையும் சேர்த்து எழுதணும், அதானே எல்சிஎம். அப்ப நம்ம எல்சிஎம் எடுக்கும்போது ஃபர்ஸ்ட் இந்த டேர்ம்ல வெளியே என்ன வரும்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் டேர்ம்ல அதாவது 2x², 3xy இருக்கா? இதுல நம்ம வெளியே எடுக்கும்போது ரெண்டுலையுமே எக்ஸ் இருக்குல்ல. இங்க ஒரு x², இங்க ஒரு எக்ஸ் இருக்கா? மேல ஹோல் ஸ்கொயர் இருக்கு. அப்போ காமனா ஒரு எக்ஸை வெளியே எடுத்தோம்னா உள்ள என்ன இருக்கும்? ஒரு 2x மைனஸ் 3y. பட் எல்லாத்துக்கும் சேர்த்து வெளியே என்ன இருக்கு? ஸ்கொயர் இருக்கு. அப்போ இதுல வெளியே வர்ற டேர்ம் 2x மட்டும் தானே வரும். x² உள்ள 2x மைனஸ் 3y ஹோல் ஸ்கொயர். இந்த மாதிரி பிரிச்சுக்கலாமா? ஃபர்ஸ்ட் டேர்ம். செகண்ட் டேர்ம் என்னது? 4x மைனஸ் 6y. இதுல ஏதாவது வெளியெடுக்க முடியுமான்னு பாருங்க. 2 வெளியே எடுக்கலாம். 2 வெளியே எடுத்தோம்னா உள்ள என்ன இருக்கும்? 2x மைனஸ் 3y. மொத்தமா என்ன இருக்கு? ஒரு கியூப் இருக்கு. அப்போ இந்த 2க்கும் இந்த கியூப் வரும்ல, 2 கியூப் வெளியே வரும். உள்ள 2x மைனஸ் 3yக்கும் ஒரு கியூப் வரும். ஓகே, 2 டேர்ம் எடுத்துட்டோம். மூணாவது டேர்ம் a கியூப் மைனஸ் b கியூப். சரிங்களா? 8 கியூப், 8x கியூப், 27y கியூப். அப்ப இதோட மீனிங் என்னன்னா 2x ஹோல் கியூப் மைனஸ் 3y ஹோல் கியூப்னு அர்த்தம். a கியூப் மைனஸ் b கியூப். இந்த மாதிரி 3 ஃபார்மேட் இருக்கு. இப்போ இதுல நமக்கு தெரிஞ்ச டேர்ம் பாருங்க. எல்சிஎம்னா எல்லாத்தையும் காமன் எடுப்போம். அப்ப கண்டிப்பா இந்த நம்பரும் வெளியே வரும்ல. இதுல என்ன வெளியே வந்துடும்? 2 கியூப் வெளியே வந்துடும். இதுல x² வெளியே வந்துடும். அது மாதிரி இருக்கிறதே பெரிய நம்பர் 2x 3yல பெரிய டேர்ம்னா இந்த 2வா இந்த 3யான்னு பார்த்தா எல்சிஎம்ல பெரிய நம்பர் எடுப்போம். அப்ப 2x மைனஸ் 3y கியூப்ல வரும். இது எல்சிஎம்ல வரக்கூடியது. இதுக்கப்புறம் இதை நம்ம கண்டுபிடிச்சு பின்னாடி எழுதுவோம். பட் இதுக்கு முன்னாடி 2 கியூப் x² எங்கேயாவது இருக்கான்னு பாருங்க. 2 கியூப் x². இங்க யோசிங்களேன். நீங்க அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லயே முடிச்சிடலாம் ஆன்சரை. இங்க 2² தானே வந்திருக்கு, கியூப் இல்ல. அப்ப இது ஆன்சர் இல்ல. இது 2² தான் வந்திருக்கு, கியூப் இல்ல. இது ஆன்சர் இல்ல. இங்கதான் 2 கியூப் இருக்கு பாருங்க. 2 கியூப் x² வருதா? அப்ப இதுதான் ஆன்சர். பி இஸ் கரெக்ட் ஆன்சர். நம்ம வெறும் எதை மட்டும் வச்சு பண்ணிட்டோம்? வெறும் இந்த டேர்மை மட்டும் வச்சே முடிச்சாச்சு. எப்பயும் வெளியே எடுக்கும் போது பெரிய பவர் வருது இல்ல, அதான எல்சிஎம். அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. இதுக்கெல்லாம் ரொம்ப யோசிச்சு டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. சிம்பிள், அவ்வளவுதான், ஓவர். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 6. பீட்டர் என்பவர் ஒரு தேர்வின் அதிக மதிப்பெண்களில் 30% பெற்று 10 மதிப்பெண் வித்தியாசத்தில் தோல்வி அடைகிறார். பாருங்க, பீட்டர் அப்படிங்கிறவரு ஒரு தேர்வில் 10 மதிப்பெண்கள் 30% பெற்று, அப்போ அவர் வாங்கியிருக்கிறது எவ்வளோ? 30%. ஆனா அவர் பாஸ் ஆகல. சரிங்களா? ஓகே, ஃபெயில் ஆயிடுறாரு. பாஸ் ஆகுற மார்க்கை இன்னும் அவர் ரீச் பண்ணல. நல்லா புரிஞ்சுக்கணும், இது பாஸ் மார்க். இந்த பாஸ் மார்க்கை அவர் இன்னும் ரீச் பண்ணல. 30% வாங்கியிருக்கவர். இன்னொருத்தர் பால் என்பவர் மொத்த மதிப்பெண்ணில் 40% வாங்குறாரு. பீட்டர் இங்க பால் வந்து 40% மார்க் வாங்குறாரு. ஆனா இவர் என்ன பண்ணிட்டாரு? இப்ப பாஸ் ஆகுறதுக்கான தேர்ச்சி மதிப்பெண்ணை விட 15 மதிப்பெண் அதிகம் வாங்கிட்டாரு. ஓகே, அப்ப இவர் எக்ஸ்ட்ரா போயிட்டாரு. அப்ப பாத்தீங்கன்னா ஆல்ரெடி பீட்டர் வந்து 30% வாங்கியிருக்காரு. ஆனா பாஸ் பண்றதுக்கு அவருக்கு இன்னும் எத்தனை மார்க் தேவை? 10 மார்க் வேணும் பாஸ் பண்ண. இவர் 40% வாங்கிட்டாரு. ஆனா பாஸை விட எத்தனை மார்க் அதிகமா வாங்கிட்டாரு? 15 மார்க் அதிகமா வாங்கிட்டாரு. அப்போ இந்த 30%, இவர் வாங்கினது 40%. ரெண்டு பேருக்கு எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு? ஒரு 10% டிஃபரன்ஸ்.
பட் மார்க் இவர் 10 கம்மி, இவர் 15 அதிகம். அப்ப டோட்டலா எவ்வளவு மார்க் வருது? 25 மார்க். 10% 25 மார்க்குமா? முடிஞ்சது ஆன்சர். 10% 25 மார்க். அப்போ இவர் எடுத்த மார்க் எத்தனை? 30%. 10% 25னா இன்டூ 3 30% எவ்வளோ? 25 மூணா 75. அப்ப இவர் எடுத்தது 75 மார்க். இன்னும் 10 மார்க் வந்து அவர் பாஸ் பண்ணிருப்பார்ல. 75 பிளஸ் 10 எவ்வளோ? 85 மார்க். அவ்வளவுதான் ஆன்சர். ஓகேவா? பாஸ் பண்ணிட்டு திரும்ப கூட பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 7. அகிலா ஸ்கோர்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. அகிலா scored 80% in an examination if her score was 576 marks, then find the maximum mark of the examination. அதாவது அகிலா அப்படிங்கிறவங்க 80% மார்க் எடுத்துட்டாங்க. அந்த 80% ஆஃப் மார்க் தான் 576 சொல்றாங்க. தமிழ்ல ரீட் பண்ணிக்கோங்க. 80% மதிப்பெண் பெற்றால் அவள் பெற்றது 576. மொத்தம் எவ்வளவுன்னு கேக்குறாங்க. 80% 576னா 10 அப்படி வச்சுக்கோங்க. 10 வாய்ப்பாளர் டிவைட் பண்ண என்ன வரும்? 8 வரும். இதை நீங்க 8வது வாய்ப்பாளர் டிவைட் பண்ணுங்க. 8வது வாய்ப்பாளர் வகுத்தோம்னா 10% எவ்வளவு வருதுன்னு பாருங்க. 8வது வாய்ப்பாடு இங்க 7 8 56 மிச்சம் 1 16 2 8 16 10% 72. அப்ப 100% ஒரே ஒரு ஜீரோ சேர்த்தோம்னா 72 கூட ஒரு ஜீரோ சேர்த்தா எவ்வளவு வருது? 720 இருக்கு ஆப்ஷன்ல. ஆப்ஷன் ஏ. அவ்வளவுதான். சிம்பிள் லாஜிக். கொடுத்துருக்க பர்சன்டேஜ் அப்படியே அதுல இருந்து 8வது வகுத்தா 10% கிடைக்கும். அப்ப இதை 8வது வகுத்தா எவ்வளவு கிடைக்குதோ அதுதானே 10%. 10%ல ஒரு ஜீரோ சேர்த்தா நமக்கு 100%. சிம்பிள். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 8. ஸோ வீடியோ எல்லாம் ரெகுலரா வந்துகிட்டே இருக்குமா? 1 or 2 days மாறல, அதான் கொஞ்சம் மாறினா கூட உங்களுக்கு வீடியோஸ் கண்டினியூஸா வந்துடும். சரிங்களா? ஏன்னா என்னோட ஷெடியூல் உங்களுக்கே தெரியும். சேனல் பாத்தீங்கன்னா இப்ப கரண்ட் அஃபேர்ஸ் கொடுக்க போறோம். அது இன்னொரு பெரிய ஒர்க் தான். பட் கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்தவரை எனக்கு அன்னைக்கு டேட்ல கொடுக்க முடியாது. பட் நான் கொடுக்குற கரண்ட் அஃபேர்ஸ் தகுதி எக்ஸாம்ல வராதுன்ற அளவுக்கு நிறைய டேட்டா எடுத்துக்கிட்டு இருக்கேன் வரக்கூடிய குரூப் 1க்கு. அப்படிங்கிறப்ப கரண்ட் அஃபேர்ஸ் வந்து டிலேவா வரும். அது மாதிரி 10 நாள் கரண்ட் அஃபேர்ஸ் முடிய 50 கொஸ்டின் டெஸ்ட் வந்துடும். அதையும் போட்டு பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ்க்கு அதுவே போதுமானது. நீங்க மற்ற சேனல் ஃபாலோ பண்ணலாம் பண்ணிக்கோங்க, பிரச்சனை இல்லை. நம்ம சேனல்ல ஒரு கிளான்ஸ் பாருங்க. உங்களுக்கு இது போதும் அப்படின்னு பட்டுச்சுன்னா அதுக்கடுத்து இதை மட்டும் கூட ஃபாலோ பண்ணிக்கலாம். அது உங்களோட சாய்ஸ் தான். டைம் நிறைய வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படிங்கிறதுனால ஸ்டார்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். எடுத்துக்கோங்க. சரிங்களா? நிறைய பேர் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்றீங்க. அதுக்காக அதையும் உட்காந்து கொண்டு வரேன். இப்போ 0.5 0.6 1.5 இது நம்ம எல்லாம் பாயிண்ட்ல இருக்கா? இது என்ன பண்ணிடுறீங்கன்னா இன்டூ 10 பண்ணிக்கோங்க. லாஸ்ட் ஆன்சர் கண்டுபிடிச்சு டிவைட் பை 10 பண்ணிக்கிட்டா நமக்கு ஈஸியா இருக்கும்ல. அப்போ இதை இன்டூ 10 பண்ணா என்ன வரும்? 5. 0.6 இன்டூ 10 பண்ணா 6. இது வந்து 15. அடுத்து என்ன ஆகுது? 40. அதுக்கப்புறம் 89. அப்ப எவ்வளவு கூடுதுன்னு பாருங்க. 1 9 இங்க 25 அடுத்து 49. அப்போ இது ஆக்சுவலா என்ன ஆர்டர்ல போகுதுமா? 1 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 5 ஸ்கொயர் 7 ஸ்கொயர். அப்ப 9 ஸ்கொயர் எவ்வளவு கூடி இருக்கணும்? 81 கூடி இருக்கணும். 89 கூட 81 கூட்டினா 170. நமக்கு வந்த ஆன்சர்ல லாஸ்ட் என்ன பண்ணிடணும்? டிவைட் பை 10 பண்ணணும்ல. அப்ப 170 டிவைட் பை 10 என்ன வரும்? 17. ஆப்ஷன் டி. ஓகே. கொஸ்டின் நம்பர் 8 ஓவரா? கொஸ்டின் நம்பர் 9. கொஸ்டின் நம்பர் 9 கொஞ்சம் பொறுமையா ரீட் பண்ணுங்க. ABCDEF என்ற 6 பேர். அவர்கள் எந்த இரு சகோதரர்களும் ஒத்த வயதினர் அல்ல. இதுவரை சொல்லியிருக்காங்கம்மா. மொத்தம் 6 பேருமா. யாருக்கும் சேம் ஏஜ் கிடையாது. அனைவருக்கும் பிறந்த தினம் சமம். டேட் ஒரே டேட்ல கூட பிறந்திருக்கலாம், ஆனா ஒரே வயசு கிடையாதுன்னு சொல்றாங்க. சரிங்களா? தினம் சமம். ஓகே. அவர்களில் மிக குறைந்த வயதுடையவர்கள் 17 வயது. அவர்களில் மிக குறைந்த வயது லோவஸ்ட் ஏஜ் 17, அதிக வயது 22ன்னு சொல்றாங்க. சரிங்களா? அப்போ 1 2 3 எத்தனை பேர் சொல்லியிருக்காங்க? 6 பேரா? ஓகே. 1 2 3 4 5 6 ஒரு 6 பேர் எடுத்துப்போம். இந்த 6 பேர்ல மிக குறைந்த வயதுடையவர் 17ன்னு சொல்றாங்களா? கம்மியா இருக்கவருக்கு 17 வயசு வச்சுக்கலாம். அதிகமா இருக்கவருக்கு 22 வயசுன்னு சொல்றாங்க. அப்ப அடுத்து என்ன இருக்கும்? 18 இருக்கும், 19 20 21. ஸோ இதுதான் அவங்களோட ஏஜா இருக்கும். சரிங்களா? இது கால்குலேஷன். இதான் சொல்லியிருக்காங்க ஏஜ். ஓகே. அடுத்து மிக அதிக வயது கொண்ட இ அப்படின்னு சொல்றாங்க. 22 வயது உடையவர். அப்ப ஈயோட வயது 21 கொடுத்துட்டாங்களா? அப்ப நம்ம எடுத்து எழுதும் போதே இந்த இடத்துல ஈயை மார்க் பண்ணிடலாம். இ கான்ஸ்டன்ட் மாறாது. வயசு கொடுத்துட்டாங்க. மத்த யார் வயசும் கொடுக்கல. ஆனா வேற என்ன சொல்றாங்கன்னு பாருங்களேன். எஃப் ஆனவர் பி மற்றும் டி. எஃப் ஆனவர் பி மற்றும் டிக்கு இடையில் உள்ளார். எஃப் ஆனவர் பி மற்றும் டிக்கு இடையில் உள்ளார் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த எஃப்
பிக்கும் டிக்கும் நடுவுல மேல டி இருக்கலாம் கீழே பி இருக்கலாம். பட் பக்கத்துல இருக்காங்களா எங்க இருக்காங்கன்னு சொல்லல. பட் எஃப் எப்படி இருக்கான்னு சொல்லியிருக்காங்க, 2 பேத்துக்கு நடுவுலன்னு சொல்லிட்டாங்க. மேல பிடி இல்ல டிபி யார் வேணா இருக்கலாம், ஆனா எஃப் நடுவுல. இந்த பாயிண்ட். அடுத்த பாயிண்ட், ஏ என்பவர் பி ஐ விட பெரியவர்னு சொல்றாங்க. ஓகே, ஏ என்பவர் பி ஐ விட பெரியவர். அப்ப ஏ கண்டிப்பா பிக்கு மேலதான் இருக்கணும். 2 லைன் இவங்க சொன்னதை அப்படியே நம்ம தனித்தனி எழுதி வச்சிருக்கோம். இதெல்லாம் கண்டிஷன். ஏ வந்து பிக்கு மேலதான் இருக்கணும், இது ஒரு கண்டிஷன். ஆனா எஃப்க்கு மேல பி இருக்கலாம், கீழையும் பி இருக்கலாம், பிரச்சனை இல்ல. எஃப்க்கு மேலையும் டி இருக்கலாம், கீழையும் டி இருக்கலாம், பட் பெரியவங்கன்னு சொல்லல. சி என்பவர் டி ஐ விட பெரியவர். இந்த லைன் பாருங்க, சி டி ஐ விட பெரியவர்னா அப்ப சிக்கு கீழே தான் டி இருக்கணும். இதெல்லாம் கொடுத்துருக்க கண்டிஷன்மா. ஓகேவா? எது சாத்தியம் இல்லைன்னு கேக்குறாங்க. இந்த கண்டிஷனை இப்ப அப்ளை பண்ண போறோம். ஆப்ஷன்ஸ் படியே போயிடலாமா? ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்கோங்களேன். ஆப்ஷன் 1 பாருங்க, டி என்பவரின் வயது 20. இப்ப நான் என்ன பண்ண போறேன், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் படி டி வந்து 20ல போடுறோம். பாருங்க, 20க்கு நேரம் டி போடுறோம். 20க்கு நேரம் டி போட்டா டிக்கு, சரிங்களா, டிக்கு கீழே எஃப் பி 2 பேர் இருக்கலாம் டிக்கு கீழே. பட் டிக்கு மேல யார் இருக்காங்க, நல்லா பாருங்க, டிக்கு மேல சியா. இப்ப டிக்கு மேல சிய போட்டோம். ஏன்னா இங்க சொல்லிருக்காங்களா லைன், சி என்பவர் டி விட பெரியவர், அது முடிஞ்சது. பட் அதுக்கு அடுத்த லைன்ல டிக்கு கீழே எஃப் பி இருக்கலாமா? டிக்கு கீழே எஃப் பி இருக்கலாம், பட் பிக்கு முன்னாடி யார் இருக்கணும், ஏ இருக்கணும். எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. இப்படி ஒரு அப்ளிகேஷன் வருதான்னு பாருங்க. முதல்ல யோசிங்க. இந்த லைன் எல்லாமே இப்ப நான் எழுதினபடி இதை செக் பண்ணி பாருங்க. எஃப் ஆனவர் பி மற்றும் டிக்கு இடையில் உள்ளார். கரெக்டா? எஃப் ஆனவர் பி மற்றும் டிக்கு இடையில் உள்ளாரா? இருக்காரு. ஏ விட பி பெரியவர், பி விட ஏ பெரியவர். கரெக்டா? இருக்காரு. சி என்பவர் டி விட பெரியவர். கரெக்ட். எல்லா கண்டிஷனும் வந்துருச்சா? சோ அப்ப இது வர்றதுக்கு சாத்தியம் உள்ளது. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, சாத்தியம் இல்லை. கொஸ்டின் என்னது, எது வரக்கூடாதுன்னு கேக்குறாங்க. அப்ப இது கரெக்ட். எஃப் என்பவர் 19. இப்ப நம்ம எழுதினபடி பாருங்க, எஃப் 19 தான் இருக்காரு. அப்ப இப்படி ஒரு செட் உருவாகிறதுக்கு சாத்தியம் இருக்குல்ல. இப்படி 20ல வச்சு டி வச்சு சாத்தியம் இருக்கு, 19ல எஃப் வச்சாலும் சாத்தியம் இருக்கு. ரெண்டுக்குமே இந்த ஆப்ஷன் வந்துடும். அடுத்து இந்த 2 செக் பண்ணுவோம். எஃப் 18ல வைக்கலாமா 20ல வைக்கலாமான்னு கேக்குறாங்க. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, எஃப் 20ல வைக்கிறோம். நீங்க எஃப் 18ல வைக்கலாமா 20ல வைக்கலாமா? எஃப் கொண்டு வந்து நம்ம 20ல வைக்கிறோம். இந்த ஆப்ஷன்மா, ஆப்ஷன் பி எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ ஆப்ஷன் பி எடுத்தோம்னா எஃப் 18ல வைக்கிறோம். இ வந்து மாறவே மாறாதுப்பா கான்செப்ட் படி. எஃப் கொண்டு வந்து 18ல வச்சோம்னா, நல்லா பாருங்க, எஃப் 18ல வச்சாச்சு. இப்போ எஃப்க்கு மேல யார் இருக்கணும்னு சொல்றாங்க, பொறுமையா யோசிங்க. எஃப்க்கு மேல பி இருக்கலாம், இல்ல டி இருக்கலாம், யாரோ ஒரு ஆள் இருக்கலாமா? யார் இருந்தாலுமே இப்போ எஃப்க்கு மேல, இப்ப எக்ஸாம்பிள் எஃப்க்கு மேல டின்னு வச்சுக்கிட்டோம்னு வைங்க. டி வச்சா டிக்கு மேல யார் இருக்கணும், சி இருக்கணும், வேற வழி கிடையாது. ஆனா எஃப்க்கு கீழே மேல டி இருந்தா கீழே யார் இருக்கணும், பி. கீழே பி இருக்கு ஆல்ரெடி. இப்ப நம்ம பிக்ஸ் பண்றோமா? இது வந்து ஆப்ஷன் பி, இது வந்து ஆப்ஷன் பி. பி பிக்ஸ் பண்ணிட்டோம். ஆனா கீழே நீங்க பி பிக்ஸ் பண்ணா பிக்கு மேல யார் இருக்கணும்? கொஸ்டின் படி எந்த லைன் இங்க இருக்கு பாருங்க, ஏ ஆனவர் பி விட பெரியவர். ஆனா இங்க பிக்கு மேல பிக்ஸ் பண்ண முடியுமா? ஏ என்பவர் பி விட பெரியவர். சோ ஏவை இங்க பிக்ஸ் பண்ணிடலாமா? அப்ப பி விட ஏ பெரியவர் பிக்ஸ் பண்ணியாச்சா? ஓகே, இப்போ இந்த லைனை ரீட் பண்ணுங்க. இப்போ அந்த லைன் வரைஞ்சிருக்கல ஆப்ஷன் பி, இது படி இவங்க கண்டிஷன் எல்லாம் கரெக்டா பாருங்கம்மா. இ வந்து அதிக வயது 22மா. எஃப் ஆனவர் பி மற்றும் டிக்கு இடையே, எஃப் ஆனவர் பி மற்றும் டிக்கு இடையே இருக்காரா? எஸ் இருக்காரு. அப்புறம் என்ன சொல்றாங்க, ஏ என்பவர் பி விட பெரியவர். ஏ அப்படின்றவர் பி விட பெரியவர் தானே? எஸ், அதுவும் இருக்காரு. சி என்பவர் டி விட பெரியவர். இந்த சி அப்படிங்கிறவர் டி விட பெரியவர் தானே? அதுவும் இருக்கு. அப்போ நம்ம இப்படி போட்டாலும் என்ன ஆகுது, சாத்தியம் ஆகுது. அப்போ எஃப்க்கு 20 போட்டு பார்க்கலாமா? ஓகே, அடுத்து பாருங்க, எஃப்க்கு 20 போட சொல்றாங்க. இ மாறாது, அப்படியே வச்சுக்கலாம். எஃப்க்கு 20 போட்டா கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அடுத்து நம்ம யோசிக்கலாம். எஃப்க்கு 20 போட்டோம்னா இப்ப அதே கான்செப்ட் தான். எஃப்க்கு மேல பிடி, நம்ம கீழே அதே தான். இங்க கீழே பி வச்சுக்கோங்க, டி வச்சுக்கோங்க. ஆனா மேல என்ன பண்ணி தான் ஆகணும், யாரோ ஒருத்தரை போட்டு தான் ஆகணும். பியோ டியோ யாரோ ஒருத்தவங்களை போடும்போது டி போட்டா டிக்கு மேல யாரு வரணும், சி வரணும். பி போட்டா பிக்கு மேல யாரு வரணும், ஏ வரணும். இங்க யார போட்டாலும் முன்னாடி ஏ இ மட்டும் தான் இருக்கு, வேற யாரும் போடுறதுக்கு இடம் இல்லைல்ல. யோசிச்சு பாருங்க, டியோ பியோ யாரோ ஒரு ஆள் என்ன ஆகணும், எஃப்க்கு மேல இருக்கணும். ஒண்ணு பி இருக்கணும், டி இருக்கணும்ல. இப்படி இதுல யார போட்டாலும் ஏக்கு மேல கண்டிப்பா இ மட்டும் தான் இருக்கு இப்ப இந்த ஆப்ஷன் படி. ஆனா இதுக்கு மேல கண்டிப்பா யாரு வரணும், பி போட்டா பிக்கு மேல ஏ வரணும், டி ஒரு வேலை மேல போட்டா இதுக்கு மேல சி வரணும். ஆனா வர்றதுக்கு இங்க இடம் இருக்கா பாருங்க. 20ல கொண்டாந்து எஃப் வச்சிட்டீங்கன்னா மேல டி போட்டா உங்களுக்கு சி போட இடம் இல்ல, மேல பி போட்டாலும் இடம் இல்ல. அப்ப இதுக்கு சாத்தியமே கிடையாது. அவங்க கேட்ட கொஸ்டினுக்கு ஆன்சர் இதுதான்.
எஃப்க்கு 20ன்னு வச்சா சாத்தியமே இல்லை. மற்ற 3க்கும் ஆன்சர் இருக்கு. இது ஒரு டிஃப்ரெண்ட் டைப் கொஸ்டின், நல்லா பார்த்துக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 9. சாரி, கொஸ்டின் நம்பர் 10மா. 9 முடிச்சாச்சுல்ல. கொஸ்டின் நம்பர் 10. கொஸ்டின் நம்பர் 10 பொறுத்தவரை ஒரு பகடையில் 2க்கு அருகில் 3, 5, 6 உள்ளதுன்னு சொல்றாங்கம்மா. ஒரு பகடையில் 2க்கு அருகில், அருகில்னா அட்ஜசன்ட் சைட், 2க்கு அட்ஜசன்ட்ல 3, 5, 6 இருக்கு. அப்ப 2க்கு ஆப்போசிட்ல நல்லா யோசிங்க. 2ன்ற நம்பருக்கு அட்ஜசன்ட் ஆப்போசிட் பிரிச்சுக்கலாமா? அடுத்துள்ள பக்கம் அட்ஜசன்ட்ல 3 இருக்கு, 5 இருக்கு, 6 இருக்குன்னா 2க்கு ஆப்போசிட்ல எதிர்பக்கத்துல யாரெல்லாம் இருக்கலாம்? 4 இருக்கலாம், இல்லைன்னா 1 இருக்கலாம். இப்போ 2க்கு ஆப்போசிட்டா 4 இருக்கலாம், இல்ல 2க்கு ஆப்போசிட்டா 1 இருக்கலாம். 2ல ஏதாவது 1 தான் இருக்க முடியும். கரெக்டா? இதான் இப்ப கொடுத்திருக்க கண்டிஷன். இதை வச்சு 3க்கு அருகே 6 உள்ளது, 3க்கு அது அருகே 6 இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், பிரச்சனை கிடையாது. 2க்கு அருகே 4 உள்ளது, இருக்கலாம். 2க்கு அருகே 4 இருக்கலாம், வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 2க்கு ஆப்போசிட்ல 1 இருந்தா அருகே 4 வரலாம். 1க்கு அருகே 4 உள்ளது, 2க்கு அருகே 1 உள்ளது. இப்போ இந்த இடத்துல ஒவ்வொரு கண்டிஷனை யோசிங்க. 3க்கு அருகே 6 உள்ளதுன்னு சொல்றாங்களா? இந்த 3ம் 6ம் அட்ஜசண்டாவும் இருக்கலாம், ஆப்போசிட்டாவும் இருக்கலாம். 50% கரெக்ட். சரிங்களா? பட் 50% தப்பாவும் இருக்க வாய்ப்பு இருக்கு. 2க்குமே வாய்ப்பு இருக்குல்ல. இப்ப 2க்கு அருகே 4 உள்ளது, 2க்கு அருகே 4ன்னா அப்ப ஆப்போசிட்ல 1ன்னு அர்த்தம். அருகேவும் 4 இருக்கலாம், ஆப்போசிட்டாவும் 4 இருக்கலாம்ல. அப்ப இதுக்கும் பாதி கரெக்டாக வாய்ப்பு இருக்கு, பாதி தப்பாக வாய்ப்பு இருக்கு. 1க்கு அருகே 4 உள்ளது, இது நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த 2க்கு ஆப்போசிட்ல 1, 4 வரும், இல்ல 1 வருமா? இந்த 2ல ஏதாவது 1 2க்கு ஆப்போசிட்ல வந்துரும். இப்ப 2க்கு ஆப்போசிட் 4ன்னா 4க்கு ஆப்போசிட் 2 தானே. அப்படி இல்ல 2க்கு ஆப்போசிட் 1ன்னா 1க்கு ஆப்போசிட் 2 தான். அப்ப இந்த ரெண்டும் கண்டிப்பா எப்படிதான் இருக்கும்? அட்ஜசன்ட்ல தான் இருக்கும். அது மாறவே மாறாது. அப்ப 1க்கு அருகே 4 உள்ளது அப்படிங்கிறது 100% சரி. லாஸ்ட் குரூப் 1 கொஸ்டின். ஓகே, ஆப்ஷன் பி. சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 10 வரை பார்த்துருக்கோமா? கொஸ்டின் நம்பர் 11மா. கொஸ்டின் நம்பர் 11 பாருங்க. ஃபர்ஸ்ட் 5 பெண்கள் ஒரு வரிசையில் அமர்ந்திருக்கிறார்கள். ரோசி என்பவர் சிவநந்தினி மற்றும் அபிக்கு அருகில் இல்லை. இப்போ ரோசி பக்கத்துல சிவநந்தினி, அபி அப்படிங்கிற 2 பேர் வரக்கூடாது. அது அப்படியே வச்சுக்கோங்க மைண்ட்ல. அனுராதா சிவநந்தினிக்கு அருகில் இல்லை. ஓகே, சிவநந்தினிக்கு அருகில் அனுராதா இல்லை. அப்போ சிவநந்தினி, அபிக்கு அருகில் ரோசி இல்லை. சரி, அதை விட்டுருங்க. அப்ப அடுத்து என்ன சொல்றாங்க? மோனிகாவிற்கு அருகில் ரோசி இருக்கிறாள், மோனிகா வரிசையின் நடுவில் இருக்கிறான்னு சொல்லிட்டாங்களா? இப்போ மோனிகாவை இப்போ நடுவில் எழுதிக்கலாம். மோனிகாவுக்கு அருகில் இப்போ யார் இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க? ரோசி. அப்போ ரோசியை மோனிகா பக்கத்துல மேல எழுதிப்போம். இப்போ 5 பேர் வரிசையில மேலன்னா சைட்ல எங்கனாலும் வச்சுக்கலாமா? 5 பேர் வரிசை தானே. அப்போ மோனிகா இங்கேன்னு வச்சுக்கோங்களேன். மொத்தம் 5 பேர் வரிசை. அப்போ இப்படி கூட வச்சுக்கலாம். இந்த சைடு 2 பேர், இந்த சைடு 2 பேர். இப்போ மோனிகா பக்கத்துல ரோசி இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. நம்ம ரோசியை இங்க எழுதிட்டோம் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கணும். மோனிகா, ரோசி. இப்போ ரோசி பக்கத்துல யார் வரக்கூடாது? நல்லா தெளிவா பாருங்க. ஃபர்ஸ்ட் லைன், ரோசி என்பவர் சிவநந்தினி மற்றும் அபிக்கு அருகில் இல்லை. அப்போ இங்க சிவநந்தினியும் அபியும் எடுத்துறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஒருவேளை இங்க அபி, இங்க சிவநந்தினி இருக்கலாம். இங்கதான் இந்த 2 பேர் இருக்க போறாங்க. ஏன்னா ரோசி பக்கத்துல வரக்கூடாது. அப்ப ரோசி பக்கத்துல வேற யார் இருக்கலாம்? அபி, சிவநந்தினி, மோனிகா, வேற யாரு? ரோசி. மிச்சம் யார் இருக்குது? அனுராதா. அப்ப அனுராதா தான் எங்க இருப்பாங்க? கடைசியா இருப்பாங்களா? அனு. இப்போ அனுராதா பக்கத்துல யார் இருக்காங்கன்னு கேக்குறாங்களா? யாருக்கு அருகில் அனுராதா இருக்கிறாள்? அனுராதா பக்கத்துல யார் இருக்கா? ரோசி. அவ்வளவுதான் ஆன்சர். ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட். சரி, அது முன்னாடி போட்டுக்கலாம், பின்னாடி போட்டுக்கலாம், எப்படி போட்டாலும் அதுதான் ஒரு ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 12. 8 நபர்கள் ஒரு நாளைக்கு 9 மணி நேரம் வேலை செய்தார். 8 பேரு MDH மெத்தட், டைம் ஒன்றர்ல 3ஆவது டைப். 8 நபர்கள், அதாவது செயின் ரூல்ல 2ஆவது டைப் எடுத்துக்கலாம். செயின் ரூல்ல செகண்ட் டைப். 8 பேரு ஒரு நாளைக்கு 9 மணி நேரம் வேலை செஞ்சு எத்தனை நாள்ல முடிக்கிறாங்க? 20 நாள்ல முடிக்கிறாங்க. அதே வேலை அப்ப ஈக்குவல் டு 12 பேரு ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் வேலை செஞ்சா எத்தனை நாள்ல முடிப்பாங்க? D2. 1 10 10, 2 10 20, 3 3 9, 4 3 12, 1 4 are 4, 2 4 are 8. இப்ப D2 தானே வேணும். 2 × 3 6, 6 2 12. அப்ப D2 equal to 12. ஆன்சர் 12 days. ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 13. கொஸ்டின் நம்பர் 13 பாருங்க. கொஸ்டின் நம்பர் 13 என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க.
3 circle radius 3.5 centimeter placed such a way each circle touches to each other. ஆக்சுவலாக ஸ்கூல் புக் கொஸ்டின் தான் எதுவுமே. இது ஆக்சுவலாக எப்படி இருக்கும்னா 3 சர்க்கிள் சொல்கிறாங்களா, சர்க்கிள் 1 சர்க்கிள் 2 3 சர்க்கிள் டச் ஆகிருக்கணும். அந்த மாதிரி சர்க்கிள் 3 3 சர்க்கிள் டச் பண்ணி வரையணும். கரெக்டாக 3 சர்க்கிள் இப்படி டச் பண்ணி வரைஞ்சிட்டு இப்போ இந்த 3 சர்க்கிள்லையுமே சென்டரை கனெக்ட் பண்ணணும். 1 2 3 சென்டரை கனெக்ட் பண்ணோம்னா இந்த மாதிரி ட்ரையாங்கிள் கிடைக்குது. ஓகேவா? இப்போ என்ன கேட்குறாங்க, ஏரியா ஆஃப் பொசிஷன் என்க்ளோசர் பை தி சர்க்கிள், 2 வட்டங்களை திரும்ப அமைக்கப்படுகிறது எனில் வட்டங்களுக்கு இடைப்பட்ட பகுதி, இந்த இடம் கேட்குறாங்க. கொஸ்டின் கேட்குறது புரியுதா? இந்த இடம், இந்த ஷேட் பண்ணியிருக்கல, இந்த இடத்தோட பரப்பளவு கேட்குறாங்க. நம்ம இப்போ என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு யோசிங்க. ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது டோட்டலாக இந்த முக்கோணத்தை கண்டுபிடிச்சோன்னு வைங்க, ஏபிசி. இந்த முக்கோணத்துக்கு பரப்பளவு கண்டுபிடிச்சிட்டு இதில் இந்த ஒரு பார்ட் இது 60 டிகிரி, டோட்டல் வட்டத்தில் முக்கோணத்துக்கு 180 டிகிரி, இங்கே 60 இங்கே 60 இங்கே 60, 3 60 சேர்ந்தா 180. அப்போ 60 60 60 3 60 கண்டுபிடிச்சோம்னா இந்த வட்டத்தில் மொத்தம் 180 டிகிரி கிடைச்சிரும். சரிங்களா? இப்போ டோட்டலாக நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இந்த முக்கோணத்துக்கு முதல் பரப்பளவு கண்டுபிடிக்கணும். 1 முக்கோணத்தின் பரப்பளவு 3 பக்கமும் ஈக்குவலாக இருக்கா, 3மே என்ன சொல்றாங்க, டயாமீட்டர், சாரி ஆரம் 3.5, ஆரம் 3.5னா இது ஒரு ரேடியஸ் இது ஒரு ரேடியஸ் தானே, அப்போ 7 சென்டிமீட்டர். அப்போ சமபக்க முக்கோணத்தின் பரப்பளவுக்கு ஃபார்முலா எடுத்துக்கணும். சமபக்க முக்கோணத்தின் பரப்பளவுக்கு ஃபார்முலா √3/4 a ஸ்கொயர், √3/4 r ஸ்கொயர், √3/4 a ஸ்கொயர், பக்கம் 7 தானே. இதை கண்டுபிடிச்சிட்டு இதுல வந்து ஆன்சர்ல மைனஸ். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா பை ஆர் ஸ்கொயர்னா வட்டத்தின் பரப்பளவு, இந்த வட்டத்தின் பரப்பளவுல இது 60 டிகிரி, எல்லாம் ஒரே வட்டம் தானே, 60 60 180 டிகிரி. நமக்கு 180 டிகிரினா ஒரு வட்டத்துக்கு மொத்தம் எவ்வளோ, 360. 360 வட்டத்தோட மொத்தம், நமக்கு இப்போ தேவை 180 தான். 360ல பாதி, அப்போ பை ஆர் ஸ்கொயர் பை 2 பாதி கண்டுபிடிச்சா போதும். எப்படின்னு புரியுதா? இப்போ ஒரு வட்டம் எடுத்தோம்னா டோட்டலா 360 டிகிரிமா. இப்போ ஒரு முக்கோணத்துல இந்த பார்ட் மட்டும் வர்றப்போ இது 60 டிகிரி தான். அப்ப இது மாதிரி இது ஒரு 60 இது ஒரு 60, மொத்தம் எவ்வளவு ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா 3 60 சேர்ந்தா 60 60 60, ஒரு ஆஃப் 180, இன்னொரு 180, அப்பதான் மொத்தம் 360 வரும். அப்ப 180 பை ஆர் ஸ்கொயர் பை 2 போதும். இப்போ இதில் அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்க. இதை கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா √3க்கு வந்து 1.732 போட்டுக்கலாம். தென் இது பாத்தீங்க அப்படின்னா 7 × 7 49, 49/4, 7 49, 49 4ல டிவைட் பண்ணீங்க அப்படின்னா 1.732 மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இன்ட்டு 49/4 போட்டோம்னா கேன்சல் பண்ணும்போது 11 நாளா 44, 11 நாளா 44, மிச்சம் 5, 5ல் 1, சாரி 12 நாளா 48 வரும்ல, 12 நாளா 48, மிச்சம் 1, அதில் 2 நாளா 8, மிச்சம் 5, 12.5 வரும். 12.25 × 1.7 ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1.7, 2 டைம்னா 24, ஆல்மோஸ்ட் 21.21 வருமா இதை மல்டிப்ளை பண்ணோம்னா. சரிங்களா? தென் இது பை ஆர் ஸ்கொயர் பை 2க்கு வந்து பார்த்தீங்கன்னா 22/7 இன்ட்டு ஆர் ஸ்கொயர், ரேடியஸ் வந்து எத்தனை 3.5 தானே. இப்போ 3.5 இன்ட்டு 3.5 டிவைட் பை 2, இதை கேன்சல் பண்ணீங்கன்னா இன்ட்டு இது போட்டோம்னா இதில் ஒரு 11 வரும். 7வது ஏற்பாடில் கேன்சல் பண்ணால் 5 7 35, இப்போ 0.5, 0.5னா பாதி, 11ல் பாதின்னு எடுத்தோம்னா ஒரு 5.5, ஒரு 5.5ஐயும் ஒரு 3.5ஐயும் பெருக்கணும். 5.5 × 3.5 இப்போ பெருக்கணும் வைங்களா. இதையும் நம்ம ஷார்ட்டாக என்ன பண்ணலாம், 5.5 3 டைம் எடுத்தால் என்ன ஆச்சு, 15, 16.5, 16.5, 5.5ல பாதி எவ்வளோ, 16.5, ஒரு 2.5, 16.5, 18.5, 19, 19.25 வருதா, 19.25. மைனஸ் பண்ணால் என்ன வருதுன்னு பாருங்க, கழிக்கும் போது 6, இங்கே கேன்சல் பண்ணோம்னா 11, 11னா 9, இப்போ இங்கே கேன்சல் ஆகி 0ன்னு வந்துடும்ல. 10ல் 9 போனால் 1, சரி 1.96, 1.96, 1.967 ஆப்ஷன் ஏ. கால்குலேஷன் ஸ்பீடாக பண்ணணும். புரியுது எப்படி பண்ணியிருக்கோன்றது? நீங்கள் கால்குலேட் பண்ணி பாருங்க, இதை பொறுமையாக மல்டிப்ளை பண்ணி கூட பாருங்க. பட் கான்செப்ட் இதுதான். இந்த முக்கோணம் வட்டத்துக்குள்ள எப்படி வருது, அப்போ நமக்கு தேவையான பார்ட் இதுதான். இப்போ டோட்டல் முக்கோணம் தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 21.21, 21.21. அதுக்குள்ள இந்த சின்ன சின்ன பார்ட்டை மைனஸ் பண்ணோம்னா இந்த ஆன்சர் கிடைக்கும். ஓகே, எஸ். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் பாருங்க, கொஸ்டின் நம்பர் 14. கொஸ்டின் நம்பர் 14 கொஸ்டினை ரீட் பண்ணுங்க. 3 ஆண்டுகளுக்கு கணக்கிட்டால் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் 183. 3 வருஷத்துக்கு 183. ஸோ இப்போ நம்ம இந்த 3 வருஷம் சொல்றப்போ நல்லா நம்ம ப்ரொசீஜருக்கு வாங்க. நீங்க இந்த கொஸ்டின் உங்களுக்கு டக்குன்னு புரிஞ்சுக்க முடியலன்னா சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் டிஃபரன்ஸ் பை இன்ஜினியர் தங்கமுத்துன்னு போடுங்க, உங்களுக்கு அது பிளேலிஸ்டே வரும். அதில் எடுத்து பாருங்க, கரெக்டாக 2 வீடியோ தான் போட்டிருப்பேன், அதை பார்த்தா கிளியரா புரியும்.
இப்போ இங்க 183 முடியுது இல்ல, நம்ம ஆர்டர் படி பார்த்தா அது எப்படி வரும்னு யோசிங்க. 60 60 60 ஒரு 3 இப்படிதான் வந்திருக்கும் ஆன்சர். அப்படி வந்தா தான் டபுள் டைம் வரும். அப்போ இங்க ஒரு வேல்யூ வந்து அதை அப்படியே நம்ம இங்க கீழே இறக்கிட்டு தான் அதுக்கு வேல்யூ பார்த்துருப்போம். அப்போ இங்க ஒரு வேல்யூ வரும். இப்போ இதுதான் இந்த பேட்டர்ன். இந்த பேட்டர்ன்ல நல்லா பாருங்க, 60 இந்த 3 இதை ரிலேட் பண்ணல ஆன்சர் வந்துடும். இப்போ 5%, இந்த 3 தான் நமக்கு 5%. 10% எவ்வளோ? 6. அப்போ 100% எவ்வளோ? 60. இப்போ 60 தான் நமக்கு 5%. 10% எவ்வளோ? 120. அப்போ 100% எவ்வளோ? 1200. அப்படியே ரிவர்ஸ்ல போறோம். இது அந்த கிளாஸ்லயே சொல்லி கொடுத்துருப்பேன். அதை பாத்தீங்கன்னா தெரியும். இப்போ 1200 தான் நமக்கு 5%. ஆன்சர் வந்துடும். 10% எவ்வளோ? 2400. 2400 10%, 100% 24,000. இது ஒரு ப்ரொசீஜர்மா. இப்படி பண்ணலாம். இல்ல ஆர்டர் படி பண்றேன்னா ஆப்ஷன்ல இருந்து வந்தீங்கன்னு வைங்களேன், 24,000 எடுத்தும் பண்ணலாம். 24,000 எடுத்து 5% எவ்வளவு? இப்ப இதை பார்த்துட்டு அதை ரிவர்ஸ்ல யோசிச்சு பாருங்க, புரியும். 24,000 எடுத்து 5% பார்த்தா எவ்வளவு வரும்? 10% 2400. அப்ப 5% 1200. இது ஃபர்ஸ்ட் இயருக்கு. ரெண்டாவது வருஷம் இந்த 1200 அப்படியே கீழே இருக்கோமா? 1200 10% எவ்வளோ? 120. அப்ப 5% எவ்வளோ? ஒரு 60. மூணாவது வருஷம் 1200 இந்த 60 அப்படியே கீழே இறக்கிட்டு 1200 5% பார்த்தா 60. 60 5% பார்த்தா 3. இதை கூட்டி பாக்குறப்போ இந்த முக்கோணம் தான் நமக்கு என்னன்னு படிச்சிருக்கோம், டிஃபரன்ஸ் படிச்சிருக்கோமா? அப்ப 60 60 60 180 + 3 183 வந்துருச்சா? அப்ப நம்ம எதை எடுக்கும் போது ஆன்சர் வந்துச்சு? ஆப்ஷன் சி 24,000 எடுத்தோம்னா தான் ஆன்சர் வருது. இதான் லாஜிக். சரிங்களா? அதனால நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. சிம்பிள் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வீடியோ பிளேலிஸ்ட்ல போய் சர்ச் பண்ணுங்க. கண்டிப்பா மொத்தமே ஒரு 40 கொஸ்டினுக்குள்ளதான் வரும். அதை மட்டும் பாருங்க, எவ்வளவு பெரிய கொஸ்டின் வேணாலும் சால்வ் பண்ணலாம். 5 மார்க் இருக்கு, சாரி 7.5 மார்க் இருக்கு. 5 கொஸ்டின் இருக்கு. கண்டிப்பா குரூப் 2, குரூப் 1, குரூப் 4 எல்லாத்துலயுமே இப்ப வரக்கூடிய எக்ஸாம்ல 5 கொஸ்டின் கேட்கறாங்கம்மா. டாபிக்கை பார்த்துட்டு இதை பண்ணுங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கம்மா. ரமேஷ் 15,600 வைப்பு தொகையாக 10% தனி விடயத்தில் முதலீடு செய்கிறார். ஒவ்வொரு 2 ஆண்டு முடிவிலும் வட்டி தொகையை அசலுடன் இணைக்கிறான்னு சொல்றாங்க. 2 வருஷத்துக்கு ஒன் டைம். ஓகே, அசல் 15,600 ரூபாய்ப்பா, 10% வட்டி. அப்போ ஃபர்ஸ்ட் வருஷம் எவ்வளவு வந்திருக்கும்? 15,600ல 10%, 15 60, ஒரு 0 மட்டும் கட் பண்ணலாமா? இது ஃபர்ஸ்ட் இயர்ல. ரெண்டாவது வருஷம் எவ்வளவு வந்திருக்கும்? 15 60, மொத்தம் எவ்வளவு ஆயிடுச்சு? 3,120 ரூபா வந்துச்சா? ஓகே, அசல் எவ்வளவு இருக்கு? 15,600. இது கூட ஒரு 3,120 கூட்டினா எவ்வளவு ஆச்சு? 18,720. இப்போ மூணாவது வருஷம் வந்தீங்கன்னா தேர்ட் இயர் வர்றப்போ இந்த 18,720ல இதுலதான் நம்ம இப்பதான் பார்ப்போம், 10% பார்ப்போம். ஏன்னா தெளிவா என்ன சொல்லியிருக்காங்க? ஒவ்வொரு 2 ஆண்டின் முடிவிலும் வட்டி தொகையை இறைக்கிறார். அப்ப 2 வருஷம் முடியும் போது வட்டி கொடுக்குறாரு. அப்ப வட்டி கொடுக்கும்போது வட்டி என்ன ஆயிருது? இது மறுபடியும் அசல் கூட இணைக்கிறார்னு சொல்லியிருக்காங்களா? இப்போ 18,720. இதுல 10%. மூணாவது வருஷம் எவ்வளவு கட்டியிருப்பாரு? 1,872. நாலாவது வருஷம் எவ்வளவு ஆகும்? இது ஒரு 1,872. அப்ப 4 வருஷம் முடியும் போது வட்டி எவ்வளவு கொடுத்திருப்பாரு? ரெண்டையும் கூட்டி 36, 37, 44. ஆப்ஷன் சி. ஓகேவா? ஏன்னா என்ன சொல்லி கேட்டிருக்காங்க கரெக்டா? 4ஆம் ஆண்டின் முடிவில், 4ஆம் ஆண்டு முடிவில் இது ரெண்டையும் சேர்த்து கொடுப்பாரு. 2 வருஷம் முடியும் போது இது ரெண்டையும் சேர்த்து கொடுத்திருப்பாரு. அடுத்து வட்டியோட நினைச்சிருப்பாரு, வட்டி அசலோட. அப்ப இதை வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் இந்த அசலோட கொண்டு போய் இணைச்சு 5வது வருஷம் 6வது வருஷத்தை கால்குலேட் பண்ணிருப்பாங்க. ஓகே, கொஸ்டினை புரிஞ்சுக்கோங்க, பொறுமையா பண்ணுங்க, நோட்ஸ் எழுதி வச்சு. அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 16. ஏபிசி ஆகியோர் பெரும் ஊதியங்களின் கூடுதல் 33,300. அவருடைய வருமானத்தில் இருந்து 80, 85, 75 செலவு செய்யறாரு, எக்ஸ்பெண்டிச்சர். அப்போ சேவிங்ஸ் சொல்றாங்களா? ஓகே, இப்போ 80% செலவு பண்ணிட்டாருன்னா அதுல சேவிங்ஸ் எவ்வளவு இருக்கும்? 20% இருக்குமா? அப்போ 20% சேவிங், 20/100, 20/100 தான் 20%. இதுல சரிங்களா, உங்களோட சேவிங்ஸ் அமௌண்ட் எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், மொத்த வேல்யூவை. சரிங்களா, எக்ஸ். அப்ப சேவிங்ஸ் அமௌண்ட் எவ்வளவு வருதுன்னு பாருங்க. 100ல 20% சேவ் பண்றாருமா. அந்த சேவிங்ஸ் அமௌண்ட்ல 7, 6, 9, இது ஒரு 7x, இங்க ஒரு 6x, ஒரு 9x கூட்டினா எவ்வளவு ஆச்சு? 7, 6, 13, 13, 9, 13 + 9 22. ஓகேவா? அப்ப 22ல 7, 7/22. இது ஃபர்ஸ்ட் இருக்க ஏன்னு வச்சுக்கிறோம். வர ஏவோட சேவிங்ஸ், ஏ வந்து 20% தான் சேவ் பண்றாரு. அது மொத்த சேவிங்ஸ்ல 7 பங்கு 22ல. அப்போ இந்த ஏவோட அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 7/22 இன்ட்டு 100/20 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1/5. அப்ப இதுக்கு ஆன்சர் வந்து 35/22. ஓகேவா? 35 ஃபர்ஸ்ட் பார்ட் வந்துருச்சா? இப்போ செகண்ட் பார்ட் எடுக்கிறீங்க. 85% செலவு பண்ணிட்டாரு. அப்ப சேவ் பண்ணது எவ்வளோ? 100க்கு வெறும் 15% தான் சேவ் பண்றாரு. யாரு? பி.
இந்த அமௌண்ட் எவ்வளோ? இந்த 22ல 6 பார்ட், 6/22. அப்போ 6/22 இவரோட சேவிங்ஸ் எவ்வளோ? அப்போ இன்ட்டு 100/15 கொண்டு வந்தோம்னா கேன்சல் பண்ணும்போது 3 5 15, 20 5 100. இப்போ 3வது பல்ல கேன்சல் பண்ணா 2, இந்த 2வது பல்ல கேன்சல் பண்ணா 11. நீங்க இந்த 11 ஆக்குறத 22 அப்படியே கூட வச்சுக்கோங்க. 3ல கேன்சல் 2 மட்டும் வச்சுக்கலாம். 2 × 20 எவ்வளோ ஆச்சு? அப்போ 40/22. கீழே ஃபுல்லாக 22 அப்படியே இருக்கட்டும். இப்போ கால்குலேஷனுக்கு ஈஸியா இருக்கும். இதை முடிங்க. இதுக்கு ஒரு ஷார்ட் கட்டும் சொல்றேன், சரிங்களா? அடுத்து பாருங்க 75. இந்த 75 வந்து அப்போ 75னா மிச்சம் சேவிங்ஸ் எவ்வளோ வரும்? 25%. அப்போ இது அப்படியே எழுதிடலாமா? C ஈக்குவல் டு 9 பார்ட் தானே, 9/22 இன்ட்டு இந்த 75னா மிச்சம் 25. அப்போ 100/25 வருமா? இதை கேன்சல் பண்ணும்போது 4 டைம் வரும். அப்போ 36/22. அப்போ டோட்டல் ஆவரேஜ் இப்போ இந்த சேவிங்ஸ் அமௌண்ட் எடுத்தாச்சு. உள்ள சேவிங்ஸ் அமௌண்ட் எடுத்தோம்னா அவங்க பெறக்கூடிய மொத்த தொகையில மொத்தம் எவ்வளவு இருக்கு? 33,300. இப்ப இதுல பார்ட் பாருங்க. 35 + 40 + 36 x ஈக்குவல் டு 33,300 போடுங்க. இப்ப ஆன்சர் எவ்வளவு வரும்னு பாருங்க. 40 35 75 75 + 36 75 + 25 100 + ஒரு 11 111. 111 x ஈக்குவல் டு 33300 3 டைம். அப்ப x ஓட வேல்யூ 300. இப்போ நம்ம எக்ஸோட வேல்யூ 300 எடுத்துருக்கோம்ல, எக்ஸோட வேல்யூ 300 நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய ரேஷியோல கொண்டு வரணும். இப்போ ரேஷியோ எவ்வளவு இருக்கு? ஜெனரல் ரேஷியோ 35 40 36. இதுல B யோட பார்ட் கேக்குறாங்களா क्वेश्चनல? B இன் ஊதியம் என்ன? B யோட ஊதியம்னா 40 x தான் B யோட ஊதியம் இன்டு 300. அப்போ 40 × 3 எவ்வளோ? 1230. ஆன்சர் 12,000. ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட். சரியா? இது ஒரு லாஜிக்மா. இன்னும் ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கோங்களேன். சிம்பிள் திங். இங்க பாருங்க क्वेश्चनல A, இது B, இது C இருக்கு. நம்மளுக்கு கேட்டிருக்கிறது B தானே. B எந்த வாய்ப்பாடுல வருது? 6வது வாய்ப்பாடு. 6வது வாய்ப்பாடுல இங்க என்ன வரும்னு பாருங்க. 8000 வராது, 8 வராது, 15 வராது. 6வது வாய்ப்பாடுல 12 தானே வரும். ஸோ அந்த மாதிரி லாஜிக் படி பார்த்தா டைரக்டா எடுக்கலாம். as per divisibilityல பேசிக்கா லாஸ்ட் மினிட் இந்த क्वेश्चனுக்கு என்ன ஆன்சர் பண்ணணும்னு பாக்குறோம். B கேக்குறாங்க 6வது வாய்ப்பாடுல என்ன வருது? 12 இப்படி போட்டு போயிட்டா கூட கிளிக் ஆகும். சரிங்களா? பட் ப்ரொசீஜர் சொல்லியிருக்கேன், பாத்துக்கோங்க. Next, 3 numbers are in ratio 3:4:5. LCM 2400. ஓகே, இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா ஃபார்முலா நம்ம என்ன எடுத்திருக்கோம்? R1 × R2 × R3 ஈக்குவல் டு L/H ன்னு பார்த்துருக்கோம். ஸோ இப்போ என்ன கேட்குறாங்க? HCF கேட்குறாங்களா? அப்போ 3 × 4 × 5 ஈக்குவல் டு 2400/H. இப்போ இதில் எப்படி கேன்சல் பண்ணலான்னு பாருங்க. அப்படியே 3வது வாய்ப்பாடுல கேன்சல் பண்ணா 8 3 24 800. ஸோ H அந்த சைடு கொண்டு வந்துட்டீங்கன்னா H ஈக்குவல் டு 800 / 4 5 20. 1 0 1 0 கேன்சல். 80/2 40. ஸோ ஆன்சர் இஸ் 40. ஆன்சர் இஸ் 40. இப்போ நம்ம வெரிஃபை பண்றதுக்கு என்ன பண்ணிக்கலாம்? 40 × 3 எவ்வளோ? 120. இது 160 200. இது மூணுக்கும் நம்ம LCM பார்க்குறோம் அப்படின்னா 40 காமன் எடுக்கலாமா? எடுத்தா இப்போ என்ன வரும்? 3 4 5. இதுக்கப்புறம் 2 டேலி ஆகாதா? இதுதான் HCF. அப்ப நம்ம கண்டுபிடிச்சது கரெக்ட். வெரிஃபிகேஷன் என்ன பண்ணிக்கலாம். சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 17 முடிச்சிட்டோமா? 18. கொஸ்டின் நம்பர் 18. AB இன் மீப்பெரு பொது வகுத்தி. மீப்பெரு பொது வகுத்தினா HCF 15. A, B ஆகியவை ஈரிலக்க எண்களில் எத்தனை இணை எண்கள் காணப்படும்? AB ஈரிலக்க எண்ணா எத்தனை இணை எண்கள்? ஓகே, ஏயும் B என்ன சொல்றாங்க? 2 டிஜிட் நம்பர். பட் பொது வகுத்தி 15னா HCF 15. அப்ப 15ல வகுப்படக்கூடிய 2 டிஜிட் நம்பர் என்னெல்லாம் இருக்குமா? 15 15 2 30 15 3 45 60 75 90 அதுக்கப்புறம் 105. இது 3 டிஜிட். இது வேணாம். அப்ப 2 டிஜிட்னா 1 2 3 4 5 6. இதுல HCF வந்து எத்தனை வரணும்? இந்த பேர்ல HCF வந்து என்ன வரணும்? தெளிவா சொல்லிட்டாங்க. HCF வந்து 15 வரணும். அப்போ 15 பேஸா வச்சு எடுக்கணும் வைங்க. 15, 30 HCF என்ன வரும்? 15 ஒரு ஜோடி. 15, 45 15, 60 15, 75 தென் 15, 90. இது எல்லாத்துக்குமே HCF 15 தானே வரும். ஓகே, அடுத்து 15 வச்சு எடுத்தாச்சா? விட்டுருங்க. அடுத்து வாங்க 30 வச்சு எடுத்தோம்னா 30, 45 இதுக்கு வந்து 15 தான் வரும். ஆனா 30, 60 எடுத்தா ஆன்சர் 30,000 வரக்கூடாது. அப்போ 30, 75 இதுக்கு ஆன்சர் என்ன வரும்? 15 தான் வரும்.
அதுக்கப்புறம் 30,90 போட்டா 30,000. ஸோ இதுல 2 தான் வரும். 15ல் ஒரு 5 வந்துச்சு, இதுல ஒரு 2 வந்திருக்கு. 45 வச்சு எடுக்கணும் நீங்க. 45 வச்சு எடுத்தோம்னா 45, அதுக்கு அடுத்தா வரணும், முன்னாடி போகக்கூடாது. 30 முடிஞ்சிருச்சு இப்போ. 40, 45, 60. இதுக்கு ஆன்சர் என்ன வரும்? HCF 15 தான் வரும். 45, 75. அதுக்கும் HCF 15 தான் வரும். வேற 45, 90 எடுக்கலாமா? எடுக்கக்கூடாது. ஏன்னா 45க்கு 90 HCF பார்த்தா 45 தானே இருக்கும். அப்ப இது வரக்கூடாது, விட்டுறலாம் அதை. 60, 75 எடுக்கலாமா? 60, 75. HCF என்ன வரும்? 15. 60, 90 எடுக்கலாம். பட் எடுத்தா 30,000. 60, 90 30,000 டிவைட் ஆகும்ல, 15 வராது இல்ல, அதை விட்டுறலாம். அடுத்து 75 வச்சு பார்த்தா 75, 90 வரும்ல. 75, 90 ரெண்டுமே 15,000 தான் வரும், வேற எதுலயும் வராது. ஸோ அப்போ டோட்டலா எத்தனை வருதுன்னு பாருங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11. ஆன்சர் இஸ் 11மா. சொன்ன ஐடியா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டா 2 டிஜிட் நம்பர் மொத்தமா எத்தனை எடுத்து எழுதுங்க. 1, 2, 3, 4, 5, 6. இந்த 15ல பார்த்தோம்னா ஒரு 5 நம்பர் வருது. ஓகேவா? 30 வச்சு பார்த்தோம் அப்படின்னா 2 நம்பர் வருது. 45 வச்சு பார்த்தா அதுக்கு ஒரு 2 வருது. 60 வச்சு பார்த்தா 1 தான் வருது. 75 வச்சு பார்த்தா 1 தான் வருது. அப்ப 5, 2, 7, 7, 2, 9, 10, 11. ஸோ ஆன்சர் 11. அதான் என்னென்ன நம்பர்னு எடுத்து எழுதியிருக்கேன், பொறுமையா பாருங்க. HCF 15 தான் வரணும், அதான் லாஜிக்கே நமக்கு. கொஸ்டின் நம்பர் 19. இது ஒரு கால்குலேஷன்மா. கால்குலேஷன்ல முதல் எதெல்லாம் ஷார்ட்டா பண்ண முடியுமோ பண்ணிருங்க. இப்போ முதல் மேல இருக்கிறத முடிச்சுட்டு சைடுக்கு போவோம். இந்த இடத்துல பார்த்தோம்னு வைங்களேன், இது 5 - 5/3. இதை முதல் தனியா பண்ணுங்களேன். 5 - 5/3 என்ன வரும்? 5 3 15. 15 - 5, 15 - 5 என்ன வரும்? 10/3 வருமா? 5 3 15. 15 - 5னா 10/3. சரியா? இப்ப 10/3 அப்படின்னு எடுத்தோம்னா தலைகீழா வர்றப்போ 6. இதை மட்டும் தான் பண்றேமா. 5 3 15. 15 - 5 10/3. 10/3 மேல போனா 3/10. அப்ப 3 6 18. ஸோ 18/10ன்னு வரும் ஃபர்ஸ்ட் ஆஃப். இங்கே டிவிஷன் இருக்கா, அதை அப்படியே எழுதிக்கிறோம். மேல இந்த இடத்துக்கு வாங்க. 4 1/2. அப்போ 4 2 8. 8 - 1 7/2 வரும். 7/2 தலைகீழா போறப்போ இங்க இறங்கும்போது 2/7ன்னு வருமா? அப்ப 2 × 2 4. 4/7. இப்போ மேல ஒரு 4 இருக்கா, அப்போ 4 - 4/7. அப்ப ஆன்சர் என்ன வரும்னு பாருங்க. 4 எல்லாம் 28. 28 - 4 28 - 4 24/7. இது மேல உள்ளது. சரிங்களா? இந்த டிவிஷனுக்கு அப்புறம் இது மேல உள்ளதுக்கு இந்த ஆன்சர் வந்திருக்கு. கீழே வந்து பாத்தீங்கன்னா 5 - 3/2. 5 2 10. 10 - 3 7/2. இது கீழே வருது. ஓகேங்களா? டிவிஷனுக்கு அப்புறம் இந்த வேல்யூ. இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இதை முதல்ல தெளிவா முடிச்சிடலாமா? இதை மட்டும் மாத்தினோம்னா 18/10 இன்டூ இதை இன்டூவா மாத்திட்டோம். அப்ப என்ன பண்ணணும்னா முதல் இதை 7/2 தலைகீழா வர்றப்போ 2/7 நீங்க எழுதிக்கலாம். கீழே இருக்கிறத நம்ம எழுதணும். 2/7. இப்போ இந்த டிவிஷனை மாத்தி எழுதுறப்போ 48/49. அப்ப என்ன வரும்னா 49/48ன்னு வரும். இப்போ இது இந்த 2 டேர்ம் தான் இது வரைக்கும் உள்ளது ஆன்சர். சரிங்களா? எடுத்து -2/5. ஆஃப்னா மல்டிப்ளிகேஷன் அப்படியே இருக்கட்டும். இப்போ உள்ள வந்து 2 மேல வந்து 6/9 இருக்கா, 6/9 பிளஸ் மேல 2/6ன்னு வரும். இப்போ 6க்கும் 9க்கும் எல்சிஎம் எடுத்தா 18. 18னா இதை 2ஆல பெருக்கணும், இதை 3ஆல பெருக்கணும். இப்போ 2ஆல 3ஆல 6 2 12 6. 12 + 6 18 வருமா? 12 + 6 18. ஓகேவா? ஏன்னா எப்படி பார்த்தாலும் 6/9ன்னு எடுத்தா அது ஒரு 2/3. இங்க வந்து பாத்தீங்கன்னா 2/6னா 1/3. ஸோ ஃபைனலா ஆன்சர் 18/18. ஆன்சர் 1ன்னு வருதுமா ஃபுல்லா. இதை அப்படியே விட்டுலாமா? அவ்வளவுதான், ஃபைனல் வந்துட்டோம், கடைசிக்கு வந்துட்டோம். அப்போ இங்க கேன்சல் பண்ணா 5, இதை கேன்சல் பண்ணா 9 2 18. சரிங்களா? வேற ஏதாவது கேன்சல் ஆகுமான்னு பாருங்க. இதே 9ஆம் பல்ல கேன்சல் பண்ண 3 3 9. இது 16 3 48. ஓகே, அப்போ 3 3 × 49 எவ்வளோ? 3 50 150. அப்போ 147 டிவைடட் பை 16 5 80 -2/5. இப்போ 2/5 வந்து ஒன்றும் இல்லை, கீழே நமக்கு 80 வரணும்னு வச்சுக்கோங்களேன். கீழே நமக்கு இப்போ 80 வரணும். அப்போ 80 வரணும்னா என்ன பண்ணலாம்? கீழே நமக்கு இப்போ 80 வரணும்னா கீழே நமக்கு 80 வரணும். அப்போ 16ஆல பெருக்கலாம், இங்கேயும் 16ஆல பெருக்கலாம். 2 16ஆல பெருக்கணும்னா 147 - 32/80. 147 கேன்சல் பண்ணா எத்தனை டைம் வருதுன்னு பாருங்க. 147 32 போனா 115 டிவைடட் பை 80. அப்போ ஒரு 80 80 மிச்சம் எவ்வளவு இருக்கு? 35
பை 80. மறுபடியும் கேன்சல் பண்ணா 7 5 35, 16 5 80, 1 7 பை 16 வந்திருக்கு. சரிங்களா? ஸோ நீங்க எல்லாம் பண்ணணும்னு சொல்லுவீங்கன்னா பொறுமையா எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதை பாஸ் பண்ணி கூட பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த பார்ட் ஒவ்வொரு பார்ட்டா எடுத்து கடைசியாக ஆன்சர் கொண்டு வந்திருக்கேன். சரிங்களா? பொறுமையா ஒவ்வொரு பார்ட்டா பண்ணுங்க. டவுட் இருக்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டை முடிக்கிறோம். திரும்பவும் சொல்றேன், மேல 6 இருக்கு. கீழே இருக்க பார்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன வருது? கீழே இருக்க பார்ட்டுக்கு தலைகீழ எடுத்து எழுதுறப்போ 18 பை 10. இதை ஒர்க் அவுட் பண்ணி ஃபர்ஸ்ட் இதை சரி பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப். செகண்ட் ஹாஃப் இதை ஃபுல்லா ஒர்க் அவுட் பண்ணி இதுக்கு ஆன்சர் என்ன கொண்டு வந்திருக்கோம் பாருங்க. 49 பை 48. இது மல்டிபிளிகேஷன்ல இந்த டிவிஷன் அப்படியே இருந்தா 48 பை 49 வரும். தலைகீழ எழுதி கொண்டு வந்துட்டோம். -2 இதை ஃபுல்லா ஒர்க் அவுட் பண்ணா 2 பை 5 இருக்குல்ல, அப்படியே வச்சுக்கணும். இது 1. அவ்வளவுதான் ஆன்சர். இப்ப இதை மட்டும் தனியா கொண்டு வந்து இதுக்கப்புறம் இந்த மாதிரி ரெண்டுக்கும் எல்சிஎம் 80 எடுத்து பண்ணிருக்கோம். பொறுமையா பண்ணுங்க, ஆன்சர் வரும் கண்டிப்பா. 1 7 பை 16 வந்திருக்குப்பா. வெரிஃபை பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கம்மா. எதுவுமே நான் ஸ்கிப் பண்ணிட்டு போலப்பா, பொறுமையா சால்வ் பண்ணி தான் சொல்லியிருக்கேன். பொறுமையா பாருங்க, நீங்களும் கண்டிப்பா புரியும். புரியாமலாம் இருக்காது எதுவுமே. ஒரு கூட்டுத்தொடரில் T7 T4 வந்து 20ன்னு சொல்றாங்கம்மா. இப்போ நமக்கு ஒரு கூட்டுத்தொடர்னா எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். T1 T2 T3 T4 T5 டேர்ம் T6 T7 T8 T9 T10 அப்படின்னு வச்சுக்கிட்டோம். இதான் ஒரு கூட்டுத்தொடர் வரிசைப்பா. இதுல டேர்ம் 1 என்ன சொல்றாங்க? டேர்ம் 7 மைனஸ் டேர்ம் 4 டேர்ம் 4 டேர்ம் 7. இதுக்கு என்ன ரிலேஷன் பாருங்க. கேப்ல 2 டேர்ம் இருக்கா, இந்த டிஃபரன்ஸை 20ன்னு சொல்றாங்க. அப்போ கூட்டுத்தொடர்னா என்னன்னா கேப் ஈக்குவலா இருக்கணுமா, தான் கூட்டுத்தொடர். 2 டேர்ம் தாண்டி வந்தா 20. அப்ப இதுக்கு மீனிங் என்னன்னா அப்படியே 2 டேர்ம் முன்னாடி போனா இந்த டிஃபரன்ஸும் 20 தான். இன்னொரு 2 டேர்ம் பின்னாடி வந்தா இந்த டிஃபரன்ஸும் 20 தான் வரும். அதுதான் ஏபி. இந்த 2 டேர்ம் கேப் இருந்தா டிஃபரன்ஸ் 20 இருக்கா. இதுக்கு மீனிங் என்னன்னா இங்க வந்து பாருங்க, 1 3 5 7 9. 1ல இருந்து 5 வாங்க, எவ்வளவு இருக்கு டிஃபரன்ஸ்? 4 இருக்கா. 5ல இருந்து 7 போங்க, மறுபடியும் 4 தான் இருக்கும். அந்த டிஃபரன்ஸ் எப்பயும் மாறாது. அப்படி மாறாம இருந்தாதான் அதுக்கு பேர் என்னது? கூட்டுத்தொடர். தெளிவா கொடுத்துருக்காங்க. T7 மைனஸ் T4 20னா அப்ப T10 மைனஸ் T7 அதுவும் 20 தான். அப்போ T7 மைனஸ் T4 20னா T4 மைனஸ் T1 அதுவும் 20 தான். இதுதான் லாஜிக். அப்போ முதல் உறுப்பை தீர்மானிக்க இயலாது. கரெக்ட். ஏன்னா இப்ப அந்த T10 இப்ப நான் 60ன்னு வைக்கிறேன்னு வைங்க. 20 கழிச்சா என்ன ஆகும்? 40. T7 40 ஆகும். T4 20 ஆகும். T1 0. இப்ப நான் இந்த 60க்கு பதிலா இங்க 80ன்னு வச்சா 20 தான் குறையும். பட் அது 60 20 80 100 நம்ம தான் பிக்ஸ் பண்ணணும். அப்ப இதை நம்ம தீர்மானிக்க முடியுமா? முதல் உறுப்பை தீர்மானிக்க இயலாது. இது சரியான விடை. நம்மளால தீர்மானிக்க முடியாது. 1. 2வது, முதல் உறுப்பிற்கும் 10வது உறுப்பிற்கும் உள்ள வித்தியாசம் பாருங்க. முதல் உறுப்புக்கும் 10வது உறுப்புக்கும் சொல்றாங்கப்பா. இங்க இருந்து 10வது உறுப்பு ஒரு கேப்புக்கும் 20 20 மொத்தம் எவ்வளவு ஆச்சு? 60 தானே. 1 to 10 60 தான் கேப். வித்தியாசம் 60 தானே சொல்றாங்க. எக்ஸாக்டா கரெக்ட். ஆன்சர் கரெக்ட். 3வது, 12வது உறுப்புக்கும் 20வது உறுப்புக்கும் வித்தியாசம். தெளிவா யோசிங்க. இப்போ இதே ஆர்டர்ல யோசிங்க. 12வது உறுப்பு வந்திருக்கு. 13 14 விட்டுருவோம். 15வது உறுப்பு வந்தா கண்டிப்பா என்ன இருக்கும்? 12. அந்த உறுப்புகளை முதல்ல எழுதுங்க. 12ல இருந்து எதுல சொல்றாங்க? 20 சொல்றாங்களா? 15 16 17 18 19 20. இப்போ இப்படி டேர்மை முதல்ல நல்லா கால்குலேட் பண்ணிட்டு இந்த டேர்முக்குள்ள வர்றப்போ கவுண்டிங்க பாருங்க. 12வது டேர்முக்கும் 20வது டேர்முக்கும் உள்ள கவுண்டிங் 1 2 3 4 5 6 7. அப்படி 7 இருந்தா முன்னாடி ஒரு 3 பின்னாடி ஒரு 3 விட்டோம்னா சென்டர் தான் நமக்கு என்னது? ஆவரேஜ். ஆவரேஜ் கிளாஸ் பாருங்க தெரியும். சென்டர் தானே ஆவரேஜ். அப்போ 12க்கும் 20க்கும் ஆவரேஜ் 16 தானே வருது. இங்க என்ன சொல்லிருக்காங்க? 12க்கும் 20க்கும் ஆவரேஜ் 16. கூட்டு சராசரின்னு சொல்றாங்களா? ஆவரேஜ். எக்ஸாக்டா கரெக்ட். 3மே சரி. பாருங்க, 5க்கும் 30க்கும் ஆவரேஜ்னு சொல்றாங்க. 5க்கும் 30க்கும் ஆவரேஜ் எடுத்தோம்னா நல்லா யோசிக்கணும். இப்ப நம்ம ஆவரேஜ் பார்க்கும்போது ஒரு ஷார்ட்கட் சொல்லியிருக்கேன். அதை அப்படியே நம்ம யூஸ் பண்ணலாம். இப்ப 12 20 இருக்குன்னு வைங்களேன். ஃபார்ம்ல என்ன பண்ணலாம்னா 12 20 ரெண்டையும் கூட்டிட்டு 2ஆல வகுத்தா என்ன வரும்னு பார்க்கணும். 32ல பாதி எவ்வளோ? 16. சோ கரெக்ட். அதே இது நீங்க 30க்கும் 15க்கும் போட்டு பாருங்க. 30 5 கூட்டினா எவ்வளவு வருது? 35. 35ல பாதி எவ்வளவு வரும்? 35ல பாதி என்ன வருதுன்னு பாருங்க. 17.5. அப்ப 17ன்னு சொல்றது சொல்ல முடியாது, தப்பு. ஏன்னா 17க்கும் 18க்கும் நடுவுல தான் அந்த ஆவரேஜ் வருமே தவிர 17 வராது. நீங்க எழுதி பாருங்க. 5வது டேர்ம் எழுதி 30வது டேர்ம் எழுதினீங்கன்னா அது ஒரு ஈவன் நம்பரா வரும். 17 18 ரெண்டு நடுவுல வந்துடும். ரெண்டுக்கும் நடுவுல தான் ஆன்சர் வரும். அதான் அதுக்கு எக்ஸாக்டா என்ன வரும்னா, திரும்பவும் சொல்றேன், இந்த லாஸ்ட் இந்த டி மட்டும்
அஞ்சாவது டேர்ம் T5 வரிசை எழுதுனீங்கன்னா T30. இதுக்கு ஆவரேஜ் பார்த்தா 30 + 5/2. ஆக்சுவலா 35ல பாதி 17.5ன்னு வரும். 17 கொடுத்தாலும் தப்பு, 18 கொடுத்தாலும் தப்பு. ஆன்சர் 17.5. இங்க 17 கொடுத்துருக்காங்களா? சோ இது தப்பு, தீர்மானிக்க முடியாது. இது தீர்மானிச்சாலும் தவறானது. சரிங்களா? அடுத்து கொஸ்டின் நம்பர் 21. மேரி என்பவர் தற்போதைய வயது 16, தம்பியின் வயதை விட 4 மடங்கு. ஓகே, பிரசன்ட் தற்போது பிரசன்ட் எழுதிக்கிறோம். யார் யார் வயது? மேரி, மேரியினுடைய தம்பி. தற்போதைய வயது மேரிக்கு எத்தனை? 16. மேரியின் தம்பி வயதை விட 4 மடங்கு. அப்ப மேரி தம்பிக்கு 4 வயசு. நல்லா யோசிச்சு பார்த்துக்கணும். ஏன்னா இது 4, இது 16 அப்படின்னு எடுத்தாதான் எத்தனை மடங்கா இருக்கும்? 4 மடங்கா இருக்கும். சரிங்களா? 4 மடங்கு பெரியவள். இந்த இதை அப்படியே எழுதியிருக்கும். தம்பி வயதை விட 4 மடங்கு பெரியவள். தனது தம்பியின் வயதை விட 2 மடங்கு பெரியவளாக இருக்கும் பொழுது, அப்போ இப்ப நம்ம மேரிக்கு இந்த வயதுல 4ல ஏதோ ஒரு வயசு இருக்கும்போது தம்பியோட டபுளா இருக்காங்கன்னு சொல்றாங்க. இப்போ நம்ம செக் பண்ணலாமா? ஆப்ஷன் ஏ எடுக்கிறோம். ஆப்ஷன் ஏ எடுத்தோம்னா மேரிக்கு 20 வயசு ஆகுதுப்பா. அப்ப எத்தனை கூடி இருக்கு? 4 கூடி இருக்கா? மேரிக்கு 20 ஆகும் போது அதே 4 வருஷம் கழிச்சு தம்பிக்கு 8 வயசு ஆகும். இப்போ அது 2 மடங்கா இருக்கா? இல்ல. அப்ப இது தப்பு. அடுத்து 24 எடுக்கிறோம். 24 எடுத்தோம்னா மேரிக்கு 16 வயசு 24 ஆகுதுன்னா எத்தனை வருஷம் கழிச்சு ஆகும்? 16 வயசு 24 ஆக 8 வருஷம் ஆகுமா? அதே 8 வருஷத்துல அவங்க தம்பிக்கு எத்தனை ஆயிருக்கும்? 4 கூட 8 கூட்டினா 12 ஆயிருக்கும். அப்போ பாருங்க, மேரிக்கு 24 வயசு ஆகும்போது அவங்க தம்பிக்கு 12 வயசு. இந்த ரிலேஷன் எப்படி இருக்கு? 2 மடங்காக உள்ளதா? அவ்வளவுதான். ஆப்ஷன் பி கரெக்ட். அடுத்து பிக் தி ஆட் ஒன் ஃப்ரம். கொடுக்கப்பட்டது தவறானது எதுன்னு கேட்கிறாங்கம்மா. தொடர்பில்லாத இது முதல்ல எடுத்து எழுதுமா. CGKO. சி எத்தனைமா? CGKO வரிசையா அதுக்கான நம்பர் எடுத்ததுங்க. சி அப்படின்னா 3வது லெட்டரா? 3, G7, K வந்து 11, O 15. ஓகே, ஃபர்ஸ்ட் எழுதியாச்சு. ரெண்டாவது B2, F6, J10, N14, A1, E5, I9, M13, F6, D4, K11, N14. ஓகே, நம்பர் எடுத்து எழுதிட்டோம். இப்போ இது ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கான்னு பாருங்க. நம்பர் எடுத்து எழுதுறப்போ இப்போ இதெல்லாம் பாருங்களேன், கரெக்டா இந்த ஆர்டர் எப்படி போயிருக்குன்னு பாருங்க. 4 4 4 +4ல போயிருக்கா எல்லாமே. இது எல்லாமே பாருங்க +4ல போயிருக்கு. இது எல்லாமே +4ல போயிருக்கு. பட் இங்க 2 மைனஸ் ஆயிருக்கு, 7 பிளஸ் ஆயிருக்கு, 3 மைனஸ் ஆயிருக்கு. ஸோ இது தப்பு. அப்போ லாஸ்டா FDKN தவறானதுப்பா. ஒரு ஆர்டரே இல்லாம போயிருக்கு பாத்தீங்களா? எல்லாமே 4 நாளா கூடி இருக்கு. அங்க மட்டும் பாருங்க அப்படி வரலையா? ஸோ அப்போ ஆட் ஒன் அவுட். சரிங்களா? ஸோ உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் கொஞ்சம் பொறுமையா ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். இல்லைன்னா நம்ம ஃபிராக்ஷன் ஆஃப் டைம்ல கூட சால்வ் பண்ண முடியும். எல்லா கொஸ்டினுமே ஈஸியா தான் இருக்கு. பட் ஒரு சில கொஸ்டின் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு டைம் ஆகுது. இப்போ 5 இயந்திரங்கள் 5 பாகம். இந்த கொஸ்டின்லாம் பாத்தீங்கன்னா நான் டைரக்டா இப்படியே முடிச்சிடலாம். 5 இயந்திரம் 5 பாகம், 5 நிமிஷமா? 5 நிமிஷம் 5 பாகம் 5 இயந்திரம், மிஷின் கீழே வரும். அப்போ இங்க 100 இயந்திரம் இருந்தா 100 பாகங்களை எத்தனை நிமிஷத்துல முடிக்கலாம்? அவ்வளவுதான். கேன்சல் பண்ணா என்ன வரும்? ஆன்சர் 5. 5 இயந்திரங்கள் 5 பாகங்களை 5 நிமிடங்களில் தயாரிக்கும். சரிங்களா? 5 மிஷின் 5 பாகத்தை 5 நிமிடங்கள்ல தயாரிக்கும். தயாரிக்கக்கூடிய பாகம் தான் கீழே. அப்போ 100 மிஷின் கீழே 100 பாகம் எவ்வளவு நிமிஷம் கேட்குறாங்க. அவ்வளவுதான். D2 அப்படியே கேன்சல் பண்ணி 5ன்னு போட்டா போதும். MTH மெத்தடுமா? செயின் ரூல்ல இந்த மெத்தட்ல 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க குரூப் 1ல. செயின் ரூல் நல்லா பாத்துக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 24 அடுத்து 24 என்ன சொல்லியிருக்காங்க? A1B4. கொஸ்டினை முதல்ல எடுத்து எழுதுங்க. A வந்து 1 சொல்றாங்க, அடுத்து B4 சொல்றாங்க, C9. அதாவது இந்த வேல்யூ எப்படி வருதுன்னு பாருங்க. 1 ஸ்கொயர், 2 ஸ்கொயர், 3 ஸ்கொயர், C3, 3 ஸ்கொயர். இப்படியே வரும்போது PQவால் தொடரப்படும் எண்கள், ஃபாலோடு பை தொடரப்படும் எண்கள், BQவை தொடரும் எண்கள் கிடையாது, BQவால் தொடரப்படும் எண்கள். அப்ப என்ன சொல்றாங்கன்னா, இப்ப P எத்தனைமா? 16ஆ? P Q இருக்குன்னு வைங்க. P எத்தனாவது லெட்டர்? 16. அப்ப 16 ஸ்கொயர் 256, Q 17 289. அப்போ இது 16, இது 17னா முன்னாடி 15 இருக்கும்ல, அதுக்கு என்ன வரும்? 225. OPQ இப்படிதான் வந்திருக்கும். இப்போ நல்லா புரிஞ்சுக்கணும். PQவால் தொடரப்படும் எண்கள், ஃபாலோடு பை தொடரப்படும் அப்படின்னா
பிக்கு முன்னாடி என்ன இருக்கு, கியூக்கு முன்னாடி என்ன இருக்கு, இதுதான் தொடரப்படும் எண்கள். 225 இருக்கு, 256 இருக்கு. இப்ப என்ன பண்ண சொல்றாங்க, மொத்த மதிப்பு கேட்கிறாங்க. ரெண்டையும் கூட்டினா என்ன வரும், 184 481. ஆப்ஷன் டிமா. ஃபாலோடு பை தொடரப்படும், ப்ரொசீடட் பைனா அடுத்து, தொடர்ந்து வரும். தொடர்ந்து வரும் என்ன பின்னாடி, தொடரப்படும் என்ன முன்னாடி. கரெக்டா பாத்துக்கணும். ஓகேவா. அடுத்து என்ன சொல்றாங்க பாருங்கம்மா. கனசதுரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. எந்த எண்ணிற்கு எதிரே உள்ள படத்தில் வரும் கேக்குறாங்களா. பாத்துடலாமா. எதிரே உள்ளதுதான், ஒண்ணும் இல்ல. 3 என்ற எண்ணிற்கு எதிரே உள்ள பக்கம், 3க்கு எதிரே என்ன வரும்னு கேக்குறாங்க. ஒண்ணுமே இல்லப்பா. 3 சூஸ் பண்ணுங்கம்மா. 3 சூஸ் பண்ணீங்கன்னா கூட என்ன இருக்கு, ஒரு 6 5 இருக்கா. இதே 6 5 எங்க இருக்குன்னு பாருங்க. 6 5 மாட்டிக்கிச்சா, முடிஞ்சது. அப்ப 3க்கு ஆப்போசிட் என்னன்னா இந்த 4. அவ்வளவுதான், ஆன்சர் முடிஞ்சதுமா. ஆப்ஷன் சிமா. ஓகே, நம்ம தெளிவா பிடிக்க வேண்டியது, பிக்சர் கொடுத்துருக்காங்கம்மா, ஆப்போசிட் டு 3 கொடுத்துருக்காங்க. அப்ப 3 தேடணும். ஒரு 3 இருக்கா, 3 கூட என்ன இருக்கு, 5 6. அதே 5 6 எங்கேயாவது இருக்கான்னு பாருங்க. இங்கதான் வருது 5 6. அப்ப அந்த 5 6 தட்டிட்டோம்னா மிச்சம் இருக்கிறது தான் 3 4 ஆப்போசிட். இவ்வளவுதான் ஆன்சர். அப்ப 3க்கு ஆப்போசிட் 4. எஸ், 25 கொஸ்டின் முடிச்சுட்டு நினைக்கிறேமா. PDF டெலகிராம்ல அவைலபிளா இருக்கும், எடுத்துக்கோங்க. அது மாதிரி எந்த ஒரு டாபிக்னாலும் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா டைரக்டா வீடியோக்குள்ள போகும். அப்படியே நீங்க வீடியோ போய் பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து ரெகுலரா நம்ம ஸ்டார்டிங்ல ஜனவரில இருந்தே கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். கண்டிப்பா இந்த வீடியோவை சில பேர் ஏப்ரல் மே, இன்னும் சில பேர் செப்டம்பர் அக்டோபர்ல தான் பார்ப்பீங்க. சரிங்களா. ஸோ அந்த டைம்ல இவ்வளவையும் மொத்தமா எடுத்து எழுதணும்னு சொல்லி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நீங்க அப்பதான் ஃப்ரெஷரா ஆரம்பிச்சீங்கன்னா ஆரம்பிக்கிற அப்போ இருந்து டெய்லி ஒரு கொஸ்டின் பேப்பர். இது வந்து அதிகபட்ச ஸ்பீடு தான். இல்லைன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நம்ம பண்ற ஃப்ளோலையே ஒரு நாள் விட்டு ஒரு நாளா சால்வ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இந்த ஃப்ளோ தான் எக்ஸாம்ல உங்களை ஸ்ட்ராங் ஆக்கும். நீங்க ஒரே நாள் உட்காந்து 100 கொஸ்டின் பண்ணா நீங்க எக்ஸ்பெக்ட் ஆயிட முடியவே முடியாது. நல்லா புரிஞ்சுக்கணும். கண்டினியூஸா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்க தான் நமக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். சரிங்களா. எப்பயுமே ஒரு இடத்துல கண்டினியூ பண்றோம் அப்படின்னா அந்த கண்டினியூ பண்ணும்போது இருக்கக்கூடிய டிஸ்ட்ராக்ஷனை நம்ம எப்படி பேலன்ஸ் பண்றோம், அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்காக நீங்க ஒரே நாள்ல உட்காந்து எக்ஸாமுக்கு கரெக்டா 5 நாள் முன்னாடி எனக்கு போதும்பா மேக்ஸ் பார்க்க, 5 நாள்ல உட்காந்து நான் டெய்லி 10 கொஸ்டின் பேப்பர் போடுறேன், 50 கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்றேன், எக்ஸாம்ல 25 போட்டுருவானா முடியாது. அப்படி பண்ணக்கூடாது, பண்ணா தப்பு. அதனால ஸ்ட்ரெஸ் தான் அதிகமாகுமே தவிர எக்ஸாம்ல நீங்க ஒரு சமயம் நின்றுட்டீங்கன்னா அப்படியே பதட்டமாயிரும். எதையுமே கூலா ஹேண்டில் பண்ணுங்க, அதுக்கான டைமை கொடுங்க. ஹேண்டில் பண்ணும்போது கரெக்டா இன்னைக்கு மேக்ஸ் ஒன்று பாக்குறோமா, GS ஒன்று படிக்கிறோமா, கரண்ட் அஃபேர்ஸ் பாக்குறோமா. இப்ப கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நான் உங்களுக்காக தான் புதுசா பிளான் பண்ணி மேக்ஸிமம் நம்ம தமிழ் சேனல் அல்லது மேக்ஸ் சேனல் ஏதோ ஒண்ணுல போட ஆரம்பிச்சிருவோம். நான் 2 days கரண்ட் அஃபேர்ஸ் தான் கொடுக்குறேன். கரண்ட் அஃபேர்ஸ் இது வரைக்கும் ஃபாலோ பண்ணல எதையுமே அப்படின்னா நான் கொடுக்குறத அப்படியே ஃபாலோ பண்ணுங்க போதும். எவ்வளவு மினிமம் டைம்ல எவ்வளவு பெஸ்டா கொடுக்கலாம் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். கண்டிப்பா சீக்கிரம் ஒரு 2 daysல வந்துடும் கரண்ட் அஃபேர்ஸ். அது மாதிரி ஒரு 5 கரண்ட் அஃபேர்ஸ் முடிக்க ஒரு டெஸ்ட் வர ஆரம்பிச்சிடும். அதையும் டவுன்லோட் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. எல்லா கொஸ்டின் பேப்பர்ஸ் அண்ட் கிளாஸ் மெட்டீரியல் PDF எல்லாமே நம்ம ER தங்கமுத்து IPS அகாடமி டெலகிராம் சேனல், அப்டேட்ஸ் டெலகிராம் சேனல். இதை விட்டா நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இதுக்கப்புறம் எல்லாத்தையுமே நீங்க அந்த இன்ஸ்டாகிராம் பேஜ்ல போய் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கிற மாதிரி எல்லா PDFும் கொடுக்க போறோம். சரிங்களா. ஸோ அதனால எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டவுட்ஸ் இருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க, அடுத்த வீடியோல பார்க்கலாம். பட் எவ்வளவு கொஸ்டின் நீங்க போட்டிருக்கீங்கன்றத கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா 2வது 3வது டைம் பண்ணும்போது உங்க ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகணும், எஃபிஷியன்சியும் கூடணும். அப்படி கூடுனா மட்டும்தான் நம்ம கரெக்டான பாத்துல போய்கிட்டு இருக்கோம்னு அர்த்தம். சும்மா அப்பப்போ தோன்றப்ப வந்து படிச்சுட்டு போக கூடாது, கன்சிஸ்டன்டா படிக்கணும். ஸோ சக்சஸ் அப்படிங்கிறது லக்ல கிடைக்கிறது கிடையாது. தொடர் முயற்சியில ஒரு நாள் நீங்க போய் ரீச் ஆகிறதா சக்சஸ். இப்ப இருந்து நீங்க எப்படி கண்டினியூஸா போறீங்களோ இதை ஸ்டாப் பண்ணாம போங்க, கண்டிப்பா ஒரு நாள் ரீச் ஆயிருவீங்க. அது யாராலையும் மாற்ற முடியாதுமா. 100% நீங்க சக்சஸ் ஆவீங்க. அதுக்கு 100% நானும் கேரண்டி. ஏன்னா நிறைய பேரை பார்த்திருக்கோம். அப்புறம் போய்கிட்டு இருக்க ட்ராக்லயே பாருங்க, யார் ஒருத்தவங்க தடம் மாறாம தொடர்ச்சியா டிராவல் பண்றாங்களோ போய் அடைய வேண்டிய இலக்கை அடைவாங்க. பட் டிலே ஆகலாம், சில பேர் சீக்கிரமா போகலாம். அது அவங்களோட எஃபிஷியன்சி, அவங்களோட டைம் மேனேஜ்மெண்ட், அவங்களோட ஃபோக்கஸ் எல்லாத்த பொறுத்து மாறும். இதுக்கு ஃபேமிலி சிச்சுவேஷனும் ஒரு காரணம்னு சொல்லிக்கலாம். பட் நம்ம நினைச்சோம்னா எவ்வளவு தடைகள் எவ்வளவு விஷயங்கள் நமக்கு பின்னாடி இருந்தாலும் நம்ம கரெக்டா போனோம்னா நினைச்சதை அடையலாம். ஒரு பர்டிகுலர் டியூரேஷனோட எதையும் வேகமா அடைஞ்சிட முடியாது. அதனால என்ன சொல்றேன்னா பொறுமையா ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா ப்ராக்டிஸ் வெல் நல்லா பண்ணுங்க, நீட்டா எழுதுங்க. நோட்ஸ் ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராங்கா இருக்கணும். எக்ஸாம் கால் ஃபார் இல்லாத டைம் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். எக்ஸாம் டைம்ல இப்ப நீங்க எந்த அளவுக்கு ஸ்லோவா போனீங்களோ இதை விட 10 மடங்கு ஃபாஸ்டா ஓடணும். அப்பதான் எக்ஸாம்ல ஜெயிக்க முடியும். சரிங்களா. சரி, ஓகேமா, நல்லா பாருங்க, நல்லா பண்ணுங்க. டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூமா, ஆல் தி வெரி பெஸ்ட். Yeah.